சரி, ஓகே. இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. 50,000 கடனாக பெற்ற ஒருவர், எஸ், 50,000 கடனாக பெற்ற ஒருவர் 2 வருடங்களில் வட்டியாக 7,000 செலுத்துவார் எனின் ஆண்டு வட்டி சதவீதம் தான் கேள்வி. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கேள்வி வந்து ஆண்டு வட்டி சதவீதம். ஓகே, ஆண்டு வட்டி சதவீதம் அப்படின்ற என்னன்னா முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். இங்க கேட்கறது வந்து சதவீதம். சதவீதம் என்னது? 100க்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது சதவீதம் அப்படின்னு நான் சொல்லுவோம். சரியா? இங்க பாருங்க, 2 வருடங்கள்ல தான் 7,000 ரூபாய் செலுத்துறாரு. அப்ப நான் முதலாவது கேள்வின்னு போட்டுட்டீங்கன்னு செஞ்சு காட்டுறேன். எப்படி நீங்க செய்வீங்க? 2 வருஷத்துக்கு தான் எவ்வளவு கட்டுறாரு? வட்டியாக நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். வட்டியாக வந்து 7,000 ரூபாய் கட்டுறாரு 2 வருஷத்துக்கு. ஆகவே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுவாரு? அவங்க கேள்வியில கேட்டது வந்து ஆண்டு வட்டி சதவீதம். ஆண்டு வட்டி சதவீதம் தானது நம்ம ஒரு வருஷத்துக்கு கட்டுற வட்டியை முதலாவது கண்டுபிடிப்போம். இவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு 7,000 ரூபாய் கட்டுறாருன்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கட்டுவாரு? 7,000 2ஆல பிரிப்பீங்களா இல்லையா? சிம்பிளா இல்லையா? 2 மாம்பழம் 50 ரூபாண்டா ஒரு மாம்பழம் எவ்வளவு? இப்ப ஒரு மாம்பழம் 25 ரூபா தானே. அப்ப என்ன செய்வீங்க? 50 நீங்க 2ஆல பிரிப்பீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. அப்ப நீங்க 7,000 2ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி வரப்போது 3,500 அப்படின்னு வரும். சரியா? 3,500 வரப்போது ஒரு வருஷத்துக்கு செலுத்துற வட்டி. ஒரு வருஷத்துக்கு செலுத்துற வட்டி. ஆனா இங்க நமக்கு கேட்டது ஆண்டு வட்டி சதவீதம் தான் கேள்வி. ஆண்டு வட்டி சதவீதம் தானே தெரியாதாக்க நான் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க உங்களோட கொப்பியில. சரியா? யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப ஆண்டு வட்டி சதவீதம் தான் என்ன அப்படின்னா அவர் எவ்வளவு கடனாக பெற்றிருக்காரு? 50,000 வந்து கடனாக பெற்றிருக்காரு. அப்ப 50,000 மேல், அதாவது கடனாக பெற்ற தொகையின் மேல் ஆண்டு வட்டி எவ்வளவு? 3,500. அப்ப கடனாக பெற்ற தொகையின் மேல் ஆண்டு வட்டி 3,500 தர சதவீதம் தான கேள்வி. ஆகவே தர 100. சதவீதம் தான் 100க்கு பாக்குற விஷயம். சரியா? கீழே வந்து கடனாக பெற்ற தொகை, அதுக்கு மேல ஆண்டு வட்டி, ஒரு வருஷத்துக்குரிய ஆண்டு வட்டி தர 100 அப்படின்னு வரப்போகுது. சரியா? இங்க பாருங்க, இங்க எப்ப முடியும்னு கேக்குறீங்க? கிளாஸ் வந்து நம்ம எப்படி இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு முடிப்போம். சரியா? இப்ப பாருங்க, இந்த 2 சைவர், அதே மாதிரி இந்த 2 சைவர், இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர், அது மாதிரி இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர். ஓகேயா? இப்ப நமக்கு இருக்க போறது வந்து 35 கீழ் 5. நான் 35 5ஆல சுருக்குறேன்டா 7. ஆகவே ஆண்டு வட்டி சதவீதம் எத்தனை வீதம்? 7 வீதம் வருமா இல்லையா? எனவே கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பாப்போம், யாருக்கு இந்த 7 வீதம் விட வந்தது அப்படின்னா நான் செய்யறதும் சரின்னு ப்ரூவ் பண்ணி கொள்ளேன். அப்ப நம்ம ஷுவர் பண்ணலாம். நான் செஞ்சது சரின்னு சொல்லு. யாருக்கு இந்த எக்ஸாம் செஞ்சாக்கல்ல கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. சொல்லுங்க யாருக்கு 7 வீதம் வந்த? சரி, ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டச்ல இருங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருங்க, நான் கேட்கறது விஷயங்களுக்கு. சரியா? அப்படிதான் என்னைக்கு வழங்கும், நான் செய்யறது சரியா பிள்ளையா? சரி, ஓகே. அப்ப 7 வீதம் வந்திருந்தா நீங்க 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து 2வது கேள்வியை பாருங்க, நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. லொக் சம்பந்தமான கேள்வி. சுட்டி வடிவுல எழுதுக அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இதே மாதிரி கேள்வி அடிக்கடி பாஸ் பேப்பர்லயும் நீங்க கண்டிருப்பீங்க, ஃபைனல் பேப்பர்லயும் வரக்கூடிய ஒரு கேள்விதான் இது. சரியா? இதை சிம்பிளா எழுதலாம். எப்படின்னு பாருங்க, உங்களோட சுட்டி வடிவில லொக்ல தந்திருக்காங்க, அதை வந்து சுட்டி வடிவில மாத்தி எழுத சொல்லிக்காங்க. லொக் கீழே வந்து 2 இருக்குது, இங்க 128. சரியா? சமன் 7 இல்லையா? சமன் 7. இது வந்து லொக், அதாவது மடக்க வடிவுல இருக்குது. சரியா? மடக்க வடிவுல இருக்குது. இதை நம்மள என்ன சொல்றாங்கன்னா சுட்டி வடிவுல மாத்தி எழுத சொல்றாங்க. சுட்டி வடிவுல மாத்தி எழுத சொல்றாங்க. இப்படி கேள்வி வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்டா, நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. கீழே எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்ப என்ன செய்யணும்னா நீங்க 2 அப்படியே கீழே போடுங்க. சரியா? இங்க எல்லாம் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்ப நீங்க 7 தூக்கி மேல போடுங்க. 7 சமன், இங்க யாரு இருக்காரு? 128. அப்ப 2இன் இந்த கீழே இருக்கிற அடிக்கே போடுங்க. சமனுக்கு இஞ்சால இருக்கிறத மேல தூக்கி போடுங்க. சமன் 128 அப்படின்னு போடுங்க. சிம்பிளா இல்லையா? சிம்பிளா. இது வந்து நிறைய பேர் கொஞ்சம் பிழைச்சுன்னு நினைக்கிறேன். சரியா எழுதிக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து பிள்ளை இருந்தீங்க, மாத்தி எழுதி இருந்தீங்க. சரியா? நீ சிம்பிளா விளைய கொள்ளுங்க. கீழே அடியில இருக்கிறாள் அடியில போடுங்க. சமனுக்கு இஞ்சால இருக்கிறாள் 7 நீங்க தூக்கி மேல போடுங்க. சமன் 128 அப்படின்னு போட்டீங்கன்னா சரி.
இன்னொரு கவலைப்படுத்த சொல்றீங்க. நீங்க வந்து log 2 128 சமன் 7 அப்படின்னு தானே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 7 வீதம். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து 7 வீதம். ரெண்டாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. log 2 128 சமன் 7 அப்படின்னு தானே. அப்படின்னு வந்தா நீங்க நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இது வந்து லொக் மெத்தட்ல இருக்கு, அதாவது மடக்க வடிவில் இருக்கு. மடக்க வடிவில் இருக்கிறத சுட்டி வடிவத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே மாதிரி கேள்வி நிறைய இடத்துல வந்திருக்கு, ஃபைனல் பேப்பர்லயும் வந்திருக்கு. சரியா? பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வழங்கிருக்கு. இப்ப இப்படி இருக்கல வந்து இதை வந்து சுட்டி வடிவுல மாத்த சொல்லுவாங்க. சரியா? சம்டைம் சுட்டி வடிவுல தந்துட்டு மடக்க வடிவுக்கு மாத்த சொல்லுவாங்க. அப்படியே மாத்தி மாத்தி கேட்பாங்க. சரியா? அவங்க எப்படி கேட்டாலும் ஒரே விஷயம்தான், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடியில எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்ப நீங்க 2 அப்படியே போடுங்க. சமனுக்கு இங்கால என்ன இருக்குது? 7 இருக்குதா? 7 தூக்கி அப்படியே மேல போடுங்க. 2 7 சமன். இங்கால இந்த சென்டர்ல எத்தனை இருக்குது? 128. அப்ப சமன் 128 அப்படின்னு போட போறீங்க. இப்படி எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ். இப்ப நான் இதுக்கு உதாரணமா ஒரு சில கேள்விகள் சொல்றேன், அதுக்கு நீ சரியா சொல்லுங்க பாப்போம். எனக்கு இப்படி இருக்கு, இப்படி உங்களுக்கு கேள்வி ஒன்று தந்திருந்தாங்க, நீங்க எப்படி சுட்டி வடிவுக்கு மாத்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இங்கன 2 இங்கன 8 சமன் 3 இப்படி இருக்குது. இதை நீங்க எப்படி சுட்டி வடிவுக்கு மாத்துவீங்க சொல்லுங்க பாப்போம் ஃபாஸ்டா. சிம்பிள் தான். ஓகே, 2-3 பேர் சொல்லிருக்கிறீங்க. இன்னும் சொல்லுங்க. ஓகே, 2 3 சமன் 8 அப்படின்னு வருமா இல்லையா? 2 மேல 3 சமன் 8 அப்படின்னு வரும். சரியா? இதே இப்படி மாத்தி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? 5 2 சமன் 25 அப்படின்னு தராங்க. இதை எப்படி நீங்க லொக்ல எழுதுவீங்கன்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. 5 வர்க்கம் சமன் 25 தானே. இதை எப்படி நீங்க லொக்ல எழுதுவீங்க? இதை எப்படி லொக்ல மாத்தி எழுதுவீங்க? இதை எப்படி லொக்ல மாத்தி எழுதுவீங்க? ஓகே, நிறைய பேர் சென்ட் பண்ணிருந்தீங்க, எல்லாருமே சொன்னது சரிதான். சரியா? இது எப்படி லொக்ல மாத்தி எழுதுறேன்டா? நமக்கு லொக் முதலாக போடணும். முதல்ல லொக்ல மாத்தி எழுதுனா மடக்க வடிவில் எழுதுச்சுன்னா முதல்ல லொக்க போடுவோம். இங்க அடியில யாரு இருக்காரு? 25 இருக்குது. சாரி, அடியில யாரு இருக்குது? 5 இருக்குது. அப்ப 5 சமனுக்கு இங்கால என்ன இருக்குது? 25 இருக்குது. அப்ப லொக் 5 25 சமன் 2 இல்லையா? சரியா? log 5 25 சமன் 2 அப்படின்னு வரப்போகுது. log 5 25 சமன் 2 அப்படின்னு வரப்போகுது. இதுதான் இரண்டாவது கேள்வி. சரியா? இதே மாதிரி கேள்வியும் ஒன்று ஃபைனல் பேப்பர்ல வந்திருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சிம்பிள் தான். சவுண்ட் எப்படி கிளியர் ஆகுதா? முதலாக கேள்வியை இன்னொரு கவலைப்படுத்த சொல்றீங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாக கேள்வி நான் இன்னொரு கவலைப்படுத்துறேன். 2 வருடங்கள்ல வட்டி வந்து 7,000 ரூபாய் சொல்லியாங்க. சரியா? 2 வருடங்களுக்குரிய வட்டி 7,000. அப்ப 2 வருடங்களுக்குரிய வட்டி 7,000 சொன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்குரிய வட்டியை காணணும். 2 வருஷத்துக்கு 7,000 சொன்னா ஒரு வருஷத்துக்கு 3,500 இல்லையா? அப்ப எனக்கு ஆண்டு வட்டி சதவீதம் என்ன அர்த்தம்னா, கடன் தொகையின் மேல் ஓர் ஆண்டுக்குரிய வட்டி தர 100. கடன் தொகையின் மேல் ஓர் ஆண்டுக்குரிய வட்டி தர 100. தெரியாதாக்கள் அவங்களோட காப்பியில வந்து நார்மலா மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டு வட்டி சதவீதம் என்ன அர்த்தம்? சதவீதம் 100 பார்க்கணும். சதவீதம் 100 பார்க்கணும். அப்ப கடன் தொகையின் மேல் வட்டி தர 100. கடன் தொகை என்ன? வட்டி தர 100 அப்படின்னு வரப்போகுது. அப்ப கடன் தொகை நமக்கு 50,000. 50,000 மேல் 3,500 தர 100 அப்படின்னு வருமா இல்லையா?
அப்ப நீங்க சுருக்குனீங்கன்னு சொன்னா 7 வீதம் அப்படின்னு வரப்போகுது. சுருக்குனீங்கன்னு சொன்னா 7 வீதம் அப்படின்னு வருமா இல்லையா? சுருக்குனா 7 வீதம்னு வரப்போகுது. இதுதான் முதலாவது கேள்வி. இப்ப நம்ம ரெண்டாவது கேள்வியும் பார்த்துட்டோம். இப்ப நீங்க மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வியை பாருங்க கொஞ்சம். வாகனம் ஒன்று 3 மணித்தியாலங்களில், மூணாவது கேள்வி, வாகனம் ஒன்று 3 மணித்தியாலங்களில் 240 கிலோமீட்டர் தூரம் சீரான கதியில் பயணித்தால் அதன் கதியை கட்டியாங்க. சரியா? என்ன 3 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போதாம்? 240 கிலோமீட்டர் போதாம். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இங்க வந்து வேற ஒரு விஷயமும், ஒரு கஷ்டமான ஒரு விஷயமும் இல்ல. கேட்டது என்னது? கதி தானே கேட்டது. கதி. கதிர சமன்பாடு தெரிஞ்சு, கதிர சமன்பாடை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு சிம்பிளா விட எடுக்கலாம். கதிர சமன்பாடு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? சிம்பிளா அந்த கேள்விக்கு விட எடுக்கலாமா இல்லையா? கதி சமன் நமக்கு தெரியும். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரமா இல்லையா? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். நேரம். சரியா? இப்ப இவங்க வந்து 3 மணித்தியாலத்துல 240 கிலோமீட்டர் போகுதாம். அப்ப தூரம் எவ்வளவு? 240 கிலோமீட்டர் தானே தூரம். 240 கிலோமீட்டர் தூரம். டைம் எத்தனை? 3 மணித்தியாலம். மணித்தியாலத்தின ஹவர் ஹெச்ல போட்டிக்கிறேன். சரிதானே? இப்ப பாருங்க, இப்ப சுருக்கேலுமான்னு பாருங்க. மேலையும் கீழையும் 3ஆல சுருக்குனா ஒரு முறை, 24ல 3 8 முறை 0 இருக்குது. அப்ப 80 கிலோமீட்டர் h-1 அப்படின்னு வருமா இல்லையா? கதி. கதிதான கேள்வி. கதிய மீட்டர் ms-1ல கேட்டாங்கன்னா நம்ம அழகா மாத்தித்தான் செய்யணும். இங்க வந்து கதிய நார்மலா சும்மா கதின்னு மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இனி எந்த அலகுலையும் கொடுக்கலாம். விளங்குதா? அப்ப நமக்கு வரப்போது கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப தூரம் வந்து 240 கிலோமீட்டர், டைம் வந்து 3 மணித்தியாலம். அப்ப 240 கீழ் 3 வரப்போகுது. நம்ம சுருக்கணும்டா, 3ஆல சுருக்கணும்டா 80 கிலோமீட்டர் h-1 வரப்போகுது. சரியா? நான் இந்த கேள்வி செஞ்சது சரியானு சொல்லுவேன் பாப்போம். உங்களுக்கு இதை விட வந்ததா? சரி, ஓகே. அப்ப நான் இந்த கேள்வி வந்து செஞ்சது சரி. அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி ஒரு சிம்பிளான கேள்விதான். சரியா? 4வது கேள்வி நான் இங்க செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. 4வது கேள்வி. 4வது கேள்வி x-5. சரியா? x-5 x-3 சமன் 0 இல்லையா? x-5 பெருக்கல் x-5 தர x-3 சமன் 0. சரியா? இங்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இங்க ஒரு விஷயம்னா 2 பிரேக்கெட்டுகள் பெருக்கப்பட்டு, சரியா, 2 பிரேக்கெட்டுகள் பெருக்கப்பட்டு 0க்கு சமனா இருந்தால், 2 பிரேக்கெட்டுகள் பெருக்கப்பட்டு 0க்கு சமனா இருக்குமானால் ஒவ்வொரு பிரேக்கெட்டும் 0க்கு சமனாக இருக்கும். சரியா? இங்க இருக்கிற ஒரு சிம்பிளான விஷயம் அதான். வேற ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன விஷயம்? 2 பிரேக்கெட் வந்து பெருக்கப்பட்டு 0க்கு சமனாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு தனி பிரேக்கெட்டும் 0க்கு சமனாக இருக்கும். சரியா? அப்ப இங்க பாருங்க, இது ஒரு பிரேக்கெட், இது ஒரு பிரேக்கெட்டா இல்லையா? 2 பிரேக்கெட் பெருக்கப்படுது, 0க்கு சமனா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? 0க்கு சமனா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த பிரேக்கெட் சமன் 0, x-5 சமன் 0 அல்லது x-5 சமன் 0 இருக்கலாம், அல்லது x-3 சமன் 0 இருக்கலாம். x-5 சமன் 0 இருக்கலாம், அல்லது x-3 சமன் 0 இருக்கலாம். அப்ப இங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. x-ஓட 5 கூட்டுப்படுது, x-ஓட 5 கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போக்கல கழிப்படும். கழிப்பட்டிக்குன்னு சொன்னா x சமன் 5 அப்படின்னு வருமா இல்லையா? அல்லது x-ஓட 3 வந்து கழிப்படுது, சமனுக்கு அங்கால போக்கல கூட்டுப்பட போகுது. அப்ப x-ஓட 3 வந்து கழிப்படுது, சமனுக்கு அங்கால வரக்குள்ள கூட்டுப்பட போகுது. அப்ப x சமன் 3. இந்த 2 விடையையும் நீங்க தெளிவா எழுதி காட்டணும். x சமன் மறை 5 இருக்கலாம், அல்லது x சமன் 3 இருக்கலாம். இதை கண்டீங்கன்னா ஒரு மார்க்ஸ், இதை கண்டீங்கன்னா ஒரு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. சரியா?
நாலாகலியை பார்த்துக்கொள்ளுங்க. 2 பிரேக்கெட்டுகள் பெருக்கப்பட்டு பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருந்தால், 2 பிரேக்கெட்டுகள் பெருக்கப்பட்டு பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருந்தால், ஒவ்வொரு தனி பிரேக்கெட்டும் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப இது ஒரு பிரேக்கெட், இது ஒரு பிரேக்கெட் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்குது. அப்ப எக்ஸ் 5 சமன் 0 அல்லது எக்ஸ் 3 சமன் 0 இருக்கலாம். அப்ப எக்ஸோட 5 கூட்டுப்படுது சமன்காங்கள போக்கல கழிப்படும், கழிப்பட்டுச்சுன்னா எக்ஸ் சமன் 5 ஒரு விட வரும். அதே மாதிரி 3 கழிப்படுது சமனுக்காங்கள போக்கல கூட்டுப்படும். சைபரோட 3 கூட்டின எத்தனை 3. அல்லது அப்ப விட வரப்பு எக்ஸ் சமன் -5 ஒரு விட அல்லது எக்ஸ் சமன் 3 என்கிறது ஒரு விட. இதே மாதிரியும் கேள்வி வந்து ஃபைனல் பேப்பருக்கு வருது. ஃபைனல் பேப்பர்ல நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது வந்து 4வது கேள்வி. இப்ப 5வது கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி நான் இதிலே செஞ்சு காட்டுறேன். சிம்பிள் தான் இந்த கேள்வியும். சரியா? 5வது கேள்வியை பாருங்க. ஓ என்பது வட்டத்தின் மையமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து இது வந்து என்ன வட்டத்தின் மையமாம். இது வந்து வட்டத்தின் மையம்னு சொல்றாங்க. சரியா? ஓ வந்து வட்டத்தின் மையமாகும். ஓ ஆர் செங்குத்து. இது வந்து இந்த நீளம் இந்த கோடிரி தானே, அது வந்து இதுக்கு செங்குத்தாக இருக்குதாம். அதான் இந்த பாகையை வந்து 90 பாகன்னு சுட்டி காட்டியாங்க. சரியா? முதலாவது கேள்வி PR, RQ என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு அப்படின்னு இருக்காங்க. நல்லா நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். நான் உங்களுக்கு இங்க சும்மா எழுதி காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எழுதி காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு வட்டம் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இந்த வட்டத்துல இது வந்து மையம், இது வந்து மையம். இது வந்து என்னது, இது வந்து என்னது கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பாப்போம். இது என்னது, நான் கீறிக்கிறது என்னது, கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க. சில பேர் விட்டம். சரியா? விட்டமா? நிச்சயமா இல்ல. இது வந்து நான். அப்ப விட்டம்டா என்ன, விட்டம்டா என்ன, இது வந்து மையம். மையத்துக்குள்ளால போற கோடு தான் என்னது விட்டம். மையத்துக்கு உள்ளால போற கோடு தான் என்னது விட்டம். இதுதான் விட்டம். சரியா? இதுதான் வந்து இதுதான் விட்டம், இதுதான் விட்டம், இது விட்டம். மையத்துக்கு உள்ளால போகாம, மையத்துக்கு ஊடாக போகாம வேற இடத்துல போயிடுச்சுன்னா இதை நாங்க சொல்லுவோம் நான் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை நாங்க சொல்லுவோம் நான் அப்படின்னு சொல்ல போறோம். மையத்துக்கூடா போனதான் விட்டம், மையத்துக்குள்ளால போகாட்டி நான். அப்ப இந்த நாணிரி தானே, இந்த நானுக்கு இந்த மையத்துல இருந்து வரைகிற செங்குத்து கோடு, இந்த நானுக்கு மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடன்னு கீறினோம்னு சொன்னால், இந்த நானுக்கு மையத்திலிருந்து ஒரு செங்குத்தா ஒரு கோடொன்னு வரைஞ்சோம்னு சொன்னா இந்த அரிக்கிற பகுதியும் இந்த அரிக்கிற பகுதியும் சமனாக இருக்க போகுது. அப்ப இந்த நான் வந்து 8 சென்டிமீட்டராக இருந்தால் இந்த மையத்திலிருந்து ஒரு கோடு வரைஞ்சதுக்கு பின்னால இது எத்தனை சென்டிமீட்டர் ஆகிக்கும், இது 4 சென்டிமீட்டர் இருக்க போதும், இதுவும் 4 சென்டிமீட்டராக இருக்க போகுது. விளையாண்டா இங்க கேட்டுக்கிற அந்த விஷயத்த இங்க உங்களை டெஸ்ட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப நானுக்கு மையத்திலிருந்து வரைகிற கோடு எப்படி இருக்க போகுது, அந்த நாணை வந்து இரு சம பகுதிகளாக பிரிக்க போகுது. அப்ப கேட்ட கேள்வியை பாருங்க. PR, RQ இடையிலான தொடர்பு இதுக்கும் இதுவும் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்குமா இல்லையா? அப்ப முதலாவது கேள்விக்குரிய விட எப்படி வரப்போகுது, PR சமன் RQ அப்படி வருமா இல்லையா? ரெண்டும் அதான தொடர்பு. இதுவும் இதுவும் அழைக்கிறது சமனாக இருக்குமா இல்லையா? இது வந்து மூலாக்குரிய தொடர்பு. சரியா? இப்ப இங்க பாருங்க, இன்னொரு விஷயத்த உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க டெஸ்ட் பண்றாங்கன்னா, அடுத்த 2வது கேள்வியை பாருங்க. பக்கங்கள் OR இதான பக்கங்கள் OR, அதே மாதிரி RQ, OQ இதுக்கு இடையிலான தொடர்பை கேட்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, பைத்தகரஸ் தேற்றம் தெரியுமான்னு பாத்தீங்க. வேற ஒரு விஷயமுமே இல்லை. இப்படித்தானே இருக்கு அந்த முக்கோணி, இந்த ஷேப்ல தானே இருக்குது, ஷேப்ல இருக்குது. இப்ப பைத்தகரஸ் தேற்றம் என்னது, நான் அந்த படத்தை அப்படியே இங்க இருக்கிறையா, ORQ, இது வந்து O மேலே இருக்கிறது O, இது R, இது Q. சரியா? இப்ப ஒவ்வொன்றுக்கும் இடையிலான தொடர்பை கேட்டாங்கன்னு சொன்னால் ரீசன் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. ரீசன் வந்து கேட்டிருக்காங்களா அந்த கேள்வியில, தொடர்பு ஒன்று எழுதுகன்னு தான் கேட்டியாங்க, காரணம் கேட்க இல்லையே, அப்ப நீ கொடுக்க தேவையில்ல. சரியா? காரணம் கேட்டா நீங்க கொடுங்க. சரியா? பைத்தகரஸ் தேற்றம் இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு பாக்காங்க. சரியா? இந்த முக்கோணியில பைத்தகரஸ் தேற்றம் தானே, இந்த பைத்தகரஸ் தேற்றம் வந்து ஒவ்வொரு ஆக்களும் தெளிவா வழங்கி கொள்ளணும். சரியா? பைத்தகரஸ் தேற்றம் தெளிவா நீங்க வழங்கி வச்சு கொள்ளணும். பைத்தகரஸ் தேற்றம் அப்படின்னா என்னென்றால், இந்த செம்பக்கத்திர வர்க்கம் தானே,
இந்த செம்பக்கம்டா என்னன்னு மோலா தெளிவா விளங்கிக்கொள்ளுங்க. செம்பக்கம் என்னன்னா இந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை தான் நாங்க சொல்ல போறோம் செம்பக்கம் அப்படின்ட்டு. அப்ப இங்க இருக்கிற செம்பக்கம் என்னது? OQ. அப்ப செம்பக்கத்திர வர்க்கம். அப்ப OQட வர்க்கம் எதுக்கு பைத்தகரஸ் இப்படித்தான் சொன்னாரு. பைத்தகரஸ்ட விதி என்னன்னு சொன்னால் செம்பக்கத்தின வர்க்கம் எதுக்கு சமனாக இருக்கும் சொன்னால் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப ஏனைய பக்கங்கள் என்னது? OR. ஏனைய பக்கங்கள் வந்து OR வர்க்கம் சக RQட வர்க்கத்துக்கு எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. இதான் பைத்தகரஸ்ட விதி. அப்ப எனக்கு இப்ப சொல்லுங்க, பைத்தகரஸ்ட விதி என்னது? OQ அந்த செம்பக்கத்திர வர்க்கம் எதுக்கு சமனா இருக்கும்? ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. தெரியாதாக்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட கொப்பியில. சரியா? இப்ப இல்லாட்டியும் பிறகு தெரியும் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்பட போகுது நெக்ஸ்ட்ல. அப்ப பைத்தகரஸ்ட விதினா என்னது? செம்பக்கத்திர வர்க்கம் எதுக்கு சமனாக இருக்கும்? ஏனைய இரு பக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஒரு செங்கோணம். நல்லா இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்டாயம் செங்கோண முக்கோணியும் மட்டும்தான் பயன்படுத்தலாம் பைத்தகரஸ்ட விதி. சரியா? எல்லா முக்கோணியும் பயன்படுத்துறது இல்ல. கட்டாயம் வந்து செங்கோண முக்கோணியாக இருக்கணும். அது ஒரு பக்கம் வந்து செங்கோணமாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம்? அந்த முக்கோணத்தை பைத்தகரஸ்ட விதியை பயன்படுத்த முடியும். இப்ப சொல்லுங்க, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணி. இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர். இதுக்கு எப்படி பைத்தகரஸ்ட விதி வரும்? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகே. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சரி, எப்படி வரப்போகுது? செம்பக்கத்திர வர்க்கம் என்னது? 5. அப்ப 5 வர்க்கம் சமனா இருக்க போது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்க போறாங்க. அப்ப 5 வர்க்கம் சமனா இருக்க போது 3 வர்க்கம் சக சென்டிமீட்டரையும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? 4 வர்க்கத்தை சமனாக போகுது. 5 வர்க்கம் 25, 3 வர்க்கம் வந்து 9 சக 4 வர்க்கம் 16. அப்ப 25 சமன்படுதா? ஓகே. அப்ப இப்படித்தான் அவர் சொல்லியிருந்தார். சரியா? இதுதான் பைத்தகரஸ்ட விதி அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். ஓகே, நிறைய பேர் சரி. இப்படி தயவு செஞ்சு இப்படி எழுதாதீங்க. நிறைய பேர் வந்து இப்படி எழுதுறீங்க. சரியா? இதுக்கும் சரியான டிஃபரண்ட். சரியா? இப்படி எழுத ஒரு காலம் இப்படி எழுதுனா நிச்சயமா பிழை. இப்படி சொல்ல இல்ல, தனித்தனியா வர்க்கத்தை போடணும். சரியா? தனித்தனியா வர்க்கத்தை போடணும். சில பேர் வந்து இப்படி எழுதி காட்டுறீங்க, இப்படி எழுத இயலாது. இது பிழையான விஷயம். பிள்ளைக்குள்ளும் இப்படி எழுத இயலாது. தனித்தனியா நீங்க வர்க்கத்தை கொடுக்கணும். மறந்துடாதீங்க, தனித்தனியா வர்க்கத்தை கொடுக்கணும். 5 வர்க்கம் சமன் 4 வர்க்கம் சக 3 வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. சரியா? இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல OR RQ OQ இடையிலான தொடர்பு எப்படி வரப்போகுது? செம்பக்கத்திர வர்க்கம் OQட வர்க்கம் சமனா இருக்க போகுது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. அப்ப OR வர்க்கம் சக RQட வர்க்கத்தை சமனாக இருக்க போகுது. சரியா? சிம்பிள் தான். நீங்க சரியா இந்த தொடர்பை கொடுத்தீங்கன்னா சரி. இப்ப ஆறாவது கேள்வியை பாருங்க. O என்பது வட்டத்தின் மையமாகும். ABயின் நடுப்புள்ளி சியாம். அப்ப ABயின் நடுப்புள்ளி சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பக்கமும் சமனா இருக்குமா இல்லையா? ABயின் நடுப்புள்ளி தான் சியாம். அப்ப சியாக இருந்துச்சுன்னா அப்ப இது வந்து 2ஆ பிரிக்குமா இல்லையா? இது உதாரணத்துக்கு AB வந்து 10 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க அழைக்கிறது
5 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சரியா? ஆனா இங்க பாருங்க ஏபியை சொல்றாங்க 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏபி வந்து 16 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னு சொன்னா சி வந்து நடுப்புள்ளியாக இருந்தா 16 ரெண்டால பிரிச்சா எத்தனை 8. இது வந்து 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது வந்து 8 சென்டிமீட்டர் இல்லையா? இது வந்து 8 சென்டிமீட்டர் இல்லையா? ஓகேயா? இது வந்து 8 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க ஓசியை சொல்றாங்க 6 சென்டிமீட்டரா. ஓசி வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்டாங்க வந்து ஆரைய காணட்டாம். ஆரைய காணட்டாம். இப்ப பாருங்க நான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கீழே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்க சந்தது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து அவங்க தந்த ஒரு வட்டம். இது வந்து மையம். இது வந்து 8 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர். ஆரை தான கேள்வி. ஆரைண்டா என்ன? ஓகே, கிளாஸ் இருந்தா நீங்க லீவ் ஆகுங்க, பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒன்று ரெக்கார்டு சென்ட் பண்றேன். சரியா? அப்ப இது வந்து 8 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து 90 பாகை இருக்க போகுது. இதுக்கு முன்னுக்கு நான் வளப்படுத்தியிருந்தேன். சரியா? 90 பாகை. ஆரைண்டா என்ன? மையத்துக்கும் மையத்துக்கும் வில்லுக்கும் இடைப்பட்ட தூரம், மையத்துக்கும் பரதிக்கும் இடையிலான தூரம். எல்லா ஆரைகளும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க போகுது. அப்ப இது மையம், இது மையம். இதுல இருந்து பரதிக்கு இடையிலான தூரம்டா ஆரைண்டா. இப்படியும் ஆரை கீறலாம், இப்படியும் ஆரை கீறலாம், இப்படியும் ஆரை கீறலாமா இல்லையா? அப்ப இங்க பாருங்க இது ஒரு எப்படி இருக்குது? இது ஒரு செங்கோண முக்கோணிமா இருக்குதா? இது வந்து ஒரு செங்கோண முக்கோணி ஷேப்ல இருக்குது. அதாவது இப்படி இருக்குது பாருங்க, இப்படி இருக்கு. இது வந்து செங்கோணம், இது 8, இது 6. இப்ப நீங்க இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யார விதியை பயன்படுத்துவீங்க? நீங்க யார விதியை பயன்படுத்துவீங்க? பைத்தகரஸ்ட விதியை பயன்படுத்த போறீங்க. அப்ப இது இந்த பக்கத்தை நான் உதாரணத்துக்கு நான் எக்ஸ் அப்படின்னு வச்சேன்னு சொன்னால், இந்த பக்கத்தை நான் எக்ஸ் வச்சேன்னு சொன்னால், செம்பக்கத்திர வர்க்கம் எக்ஸ்ட வர்க்கம் எதுக்கு சமனாரிக்கும்? ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமனாரிக்க போது. 6 வர்க்கம் சக 8 வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 8 வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போது. 6 வர்க்கம் வந்து 6 6 36 சக 8 8 எத்தனை 64. சரியா? 36 64 எத்தனை 100. சரியா? 36 64 100. எக்ஸ் வர்க்கம் சமன் 100 அப்படின்னு வரப்போகுது. எக்ஸ் சமன் என்னப்ப 100க்கு என்ன செய்வீங்க? வர்க்க மூலம் எடுப்பீங்க. 100க்கு வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னா எத்தனை பெருமானம்? 10 அப்படின்னு வருமா இல்லையா? 100 வர்க்க மூலம். அப்ப எக்ஸ் சமன் 10. ஆகவே ஆரை சமன் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. ஆரை சமன் 10 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. 10 சென்டிமீட்டர் கண்டது வளையிட்டா. அப்ப நீங்க எந்த இடத்துல பைத்தகரஸ்ட விதியை நீங்க தெளிவா எழுதி சுருக்கி காட்டி எக்ஸ் சமன் இல்ல சாரி எக்ஸ் இல்ல கேட்டது வந்து ஆரை. அப்ப ஆரை வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? செஞ்சு காட்டுவீங்க. அப்ப ஆரை சமன் 10 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் இப்ப வளப்படுத்தின 1 2 3 4 5 6 6க்கு அழியும் உங்களுக்கு வளையிட்டா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் செக் பண்ணுங்க. நான் வளப்படுத்தின 6க்கு அழியும் வழங்கிட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க. சரி, ஓகே, கிளியர். சரியா? இப்ப 6க்கு அழியும் ஓகே சரிதானே? இப்ப பாருங்க, இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கடைசியில வந்து உங்களுக்கு எந்த கேள்வி 1 2 கேள்வி விளங்காம இருந்தா தயவு செய்து என்ன செய்யுங்க, கடைசியில கேளுங்க. நான் வந்து விளங்கப்படுத்துறேன். சரி, அப்ப அடுத்து 7வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வியை பாருங்க. வர்க்கமூலம் 32 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம். வர்க்கமூலம் 32 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம். இதே மாதிரி கேள்வி நம்ம ஏற்கனவே நிறைய கேள்வி செஞ்சிருக்கிறோம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் மாடல் பேப்பர் தானே செஞ்சோம் நம்மளோட கிளாஸஸ்ல. அப்ப அந்த கிளாஸஸ்ல எல்லாம் வந்து நாங்க செஞ்சிருந்தது வந்து நிறைய கேள்வி இப்படியான கேள்விகள் செஞ்சிருந்தோம். ஞாபகம் இருக்குதா? ஓகே. இப்ப பாருங்க, வர்க்கமூலம் 32. வர்க்கமூலம் 32 7வது கேள்வி. வர்க்கமூலம் 32 அண்ணளவான பெருமானம் கேட்டியாங்க. சரியா? வர்க்கமூலம் 32 அண்ணளவான பெருமானம் தானே கேள்வி. வர்க்கமூலம் 32 அண்ணளவான பெருமானம் நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப வர்க்கமூலம்
32க்கு முன்னால இருக்கிற வர்க்கமூலம் உள்ள பெருமானம் யாரு? இப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி சிம்பிளா பாருங்க. வர்க்கம் 32க்கு முன்னால யாரு இருக்குது? வர்க்கமூலம் 25 இருக்குதா? 25 விட என்னது? 5. 25 விட 5. அதே மாதிரி வர்க்கமூலம் 32 பின்னால இருக்கிறாள் யாரு? வர்க்கமூலம் 36 இல்லையா? இதுல விட என்னது? 6 வரப்போகுது. சரியா? அப்ப எனக்கு கட்டாயம் வர்க்கமூலம் 32 விட 5க்கும் 6க்கும் இடையில தானே இருக்கணும். வர்க்கமூலம் 32 விட எனக்கு எப்படி இருக்கணும்? கட்டாயம் 5க்கும் 6க்கும் இடையில தான் இருக்கணும். எனக்கு விளங்குது. சரியா? இப்ப பாருங்க, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்படித்தான் சிம்பிளா ஆன்சரு போற விஷயம். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. 25க்கும் 32க்கும் இடையில இருக்கிற கேப் கூடவா? 32க்கும் 36க்கும் இடையில இருக்கிற கேப் கூடவா? இதுக்கு இடையிலான கேப் தானே கூட. இதுக்கு இடையில எத்தனை கேப் இருக்குது? 7 இருக்குது. 32ல இருந்து 25 போனா 7. அதே மாதிரி 36ல இருந்து 32 போனா 4. அப்ப எதுக்குட கேப் குறைய? அப்ப இந்த துண்டுக்கு இடையிலான கேப் தானே குறைவாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் இதுல 32 விட 1 5.7 இருக்கலாம், அல்லது 5.8 இருக்கலாம், அல்லது 5.9 இருக்கலாம். அப்ப இந்த துண்டுக்குள்ளதான் ஏதாச்சும் ஒரு விட வரப்போகுதுன்றது இன்னைக்கு வழங்கி. இதை நான் கண்டது விளங்கிட்டா. முதலாவது பார்க்கணும், 32க்கு முன்னுக்குள்ள யாரு இருக்காங்க, அது மாதிரி பின்னுக்கு யாரு இருக்கு பார்த்துட்டு இடையிலான கெப்பை பார்க்கறது. எதுக்கு இடையிலான கெப் குறைவா இருக்குதோ அதுக்கு பக்கத்துல, இப்ப 36க்கு பக்கத்திலான 32 இருக்குது. அப்ப 36 விட 6. அப்ப 6க்கு கொஞ்சம் முன்னாலதான் இதுல பெருமானம், இதுல வர்க்கமூலத்துல பெருமானம் வரப்போகுது. நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு விளங்கிட்டா. இதுல 3ல ஏதாவது ஒரு பெருமானமாக இருக்கலாம். நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப பெருகி பார்க்க போறோம். விளங்கிட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, முதலாவது 5.7 எடுக்கிறேன். 5.7 எடுக்கிறேன். இப்ப நான் 5.7 5.7 பெருகி பார்க்க போறேன். எனக்கு என்ன பெருமானம் வருது அப்படின்னு. 5.7 நான் 5.7 பெருக்கிறேன்டா. என்ன சொல்லுங்க, 7 எத்தனை? 49. சரியா? 7 49, 4 மிச்சம். 7 5 35, 35 4 39 வரப்போகுது. அதே மாதிரி 7 5 35, 3 மிச்சம். 5 25 3 28 அப்படின்னு வருமா இல்லையா? இப்ப நீங்க கூட்டுங்க. 9 9 5 14, 8 3 11, 12க்கு 2 1 மிச்சம். அதே மாதிரி இஞ்சால 3 அப்படின்னு வரப்போகுது. 32.49 வருது. சரியா? 32.49. ஆனா எனக்கு கேட்டது 32 வர்க்கமூலம் தான் கேட்டேன். எனக்கு இங்க வந்திருக்கிறது 32.49. 32ஓட கொஞ்சம் கூடிட்டா இல்லையா? 32ஓட கொஞ்சம் கூடிட்டு விளங்குதாது. 32ஓட கொஞ்சம் கூடிட்டு அப்ப 5.8 வருமா? நிச்சயமா வராது. ஏன்னா அதோட நல்லாவே கூட போகுது. சரியா? அப்ப 5.7 வரலாம், அல்லது 5.6 வந்திருக்கலாம் தானே. எனக்கு தெரியாது, 5.6 சம்டைம் வந்திருக்கலாம். பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், 5.6 பெருக்கி பார்க்க போறேன் எத்தனை வருதுன்னு சொல்லி. இப்ப நான் 5.6 பெருக்குன்னு சொன்னால் 6 6 36, 3 மிச்சம். 6 5 30 3 33, 6 5 30, 3 மிச்சம். 5 25 3 28. இப்ப நான் கூட்டுங்க. 6 3 8 3 11 3 31.36 அப்படின்னு வருது. இங்க பாருங்க, எனக்கு தேவை 32 வர்க்கமூலம் தான் தேவை. சரியா? 32 வர்க்கமூலம் தான் தேவை. ஆனா எனக்கு 5.7 நான் எடுத்தேன்னு சொன்னால் 32.49. 32ஓட ஒரு மிக சின்ன பெருமானம் தான் கூடி. சரியா? அப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் நான் 5.6 எடுத்தேன்னு சொன்னால் 32ஓட கொஞ்சம் குறையவா இல்லையா? 32ஓட கொஞ்சம் குறையவா இல்லையா? ஆகவே எனக்கு சரியான பெருமானம் வரப்போகுது 5.7 அப்படின்னு தான் வரப்போகுது. எனக்கு 5.7 தான் வரப்போகுது. அப்ப நான் விடைய பார்ப்போம். எனக்கு என்ன இப்படி தந்திக்காங்க கேட்டியா? இங்க பாருங்க, 5.7. அப்ப எனக்கு விட வரப்போகுது 5.7 அப்படின்னு வரப்போகுது. இந்த 5.7 நான் கண்டது உங்களுக்கு விளங்கிட்டா? 5.7 வரப்போகுது. நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணணும் எதுக்குள்ள வரும்னு சொல்லி. அதை பார்த்ததுக்கு பின்னால 5.6 வராது. ஏன் சொல்றேன் பாருங்க, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால்
இப்ப என்னைய கேட்டது என்னது 32 வர்க்கமூலம் தான் கேட்டேன். சரியா? ஓகேயா? இப்ப நான் 5.7 சொன்னால் எனக்கு எத்தனை வருது? 32ஓட தசம் 49 தான் கூடிக்கு. 4.49 தான் கூடிக்கு. அதே மாதிரி நான் 5.6 எடுத்துன்னு சொன்னால் எவ்வளவு குறைஞ்சிருக்குது? 0.64 பெருமானம் குறைஞ்சிருக்குது. அப்ப எது ஆக கூட, எது ஆக குறைவான வித்தியாசத்தை காட்டுது? இங்கல சைட் தானா குறைஞ்ச வித்தியாசம் காட்டுது. 0.49 தானே குறைஞ்ச வித்தியாசம். அப்ப எனக்கு 5.7 தான் வரப்போகுது. இதோட எத்தனைய கூட்டினா 32 வரும்னு பாருங்க. இதுல இருந்து எத்தனைய கழிச்சா 32 வரும்னு பாருங்க. எது குறைஞ்ச வித்தியாசமோ அதை நீங்க ஆன்சரா கொடுத்தீங்கன்னா சரி. சிம்பிள். அப்படிதான் பாருங்க. எது குறைஞ்ச வித்தியாசம் நீக்குதோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. சிம்பிள். வேற யாரும் இந்த நாள் கேட்டீங்க 5.6 வராது. ஓகே, இப்ப ஓகேன்னு சொல்றீங்க. சரியா? ஓகே, சிம்பிள் தான். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வியும் ஓகே. சரியா? அடுத்தது கேள்வியை பாருங்க. இந்த 8வது கேள்வியை பாருங்க. இது 8வது கேள்வியமா? 8வது கேள்விமா எவ்வளவு கேள்வி செஞ்சிட்டோம் ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப்ல போட்டுருக்கேன். சரியா? இப்ப நான் 8வது கேள்வியை பாருங்க. 8வது கேள்வியை செய்யறதுக்கு நான் மிக முக்கியமான நம்ம தேவையான விஷயம் இதான். வேற எதுவுமே இல்லை. பொட் மாஸ். சரியா? பின்னத்துல கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ பிரித்தலோ வந்தால் நமக்கு தேவையான ஒரு விதி தான் என்னது? பொட் மாஸ். பீண்டா என்னது? பிராக்கெட். ஓண்டா ஆஃப் இன் அல்லது இல்னு வரப்போது. டீண்டா பிரித்தல், எம்டா பெருக்கல், கூட்டல் கழித்தல். இந்த ஓர்டர்ல என்ன செய்யணும்? நாங்க கேள்விகளை செஞ்சு கொண்டு போகணும். அதே மாதிரி எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னமா மாத்துற ஒரு விஷயம். சரியா? நான் இங்க உங்களுக்கு வெளியே காட்டுறேன். கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னமா மாத்துறது. சரியா? கலப்பு என்ன இங்க கலப்பு என்னன்னு போடுவோம். சரியா? இங்கால முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லாத பின்னம். சரியா? முதல்ல நான் கலப்பு என்ன நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒன்றுடன் 2ன் மேல் ஒன்று அப்படின்னு இருக்கு. ஒன்றுடன் 2ன் மேல் ஒன்று. இதை நீங்க எப்படி முறைமையில்லா பின்னமா மாத்துவீங்கன்னு சொன்னால் நல்லா தெளிவா பார்த்து கொள்ளுங்க. ஒன்றுடன் 2ன் மேல் ஒன்று அப்படின்னு இருந்துச்சுனால் நீங்க இந்த ஒன்றையும், சரியா, இந்த ஒன்றையும் முதலாவது என்ன செய்யணும்? இந்த ஒன்றையும் இந்த 2ஐயும் பெருக்கணும். இந்த ஒன்றையும் இந்த 2ஐயும் பெருக்கணும். 1 2 பெருக்கினத்தின 2 2. 2ஓட என்ன செய்யணும்டா? மேல இருக்கிற ஆளை கூட்டணும். 2 3 எத்தனை? 3 3. 3ன் கீழ் இந்த பின்னத்தை கீழே இருக்கிறாள் அப்படியே தூக்கி இங்க போட்டீங்கன்னா சரி. 3ன் கீழ் 2 அப்படின்னு வரப்போகுது. சிம்பிளா இல்லையா? 3ன் கீழ் 2 வரப்போகுது. இப்ப நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். 5உடன் 6ன் மேல் 3 அப்படின்னு இருந்தா நீங்க எப்படி முறைமையில்லா பின்னத்துக்கு மாத்துவீங்க? முறைமையில்லா பின்னத்துக்கு மாத்தக்கல எனக்கு என்ன விட வரும்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொன்னாதான் எனக்கு விளங்கும். உங்களுக்கு விளங்கிக்குதா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஓகே, பாருங்க. நீ என்ன செய்வீங்க? முதலாவது இந்த 5ஐயும் இந்த 6ஐயும் பெருக்குவீங்க. 6 5 எத்தனது? 30. 6 5 30. 30ஓட என்ன செய்யணும்? இந்த மேல இருக்கிற 3ஐயும் கூட்டணும். 30 3 எத்தனை? 33. 33ன் கீழ் இங்க கீழே இருக்கிறாள் என்ன செய்வீங்க? அப்படியே இங்கே கொண்டு வந்து கீழே போட்டீங்கன்னா சரி. கீழே இருக்கிறாள் 6. அப்ப இங்கன்னா 6 அப்படின்னு வருமா இல்லையா? அப்ப எனக்கு வரப்போகுது விட 33ன் கீழ் 6 அப்படின்னு வரப்போகுது. இப்ப நான் கேள்விக்கு போறேன்னு பாருங்க. இப்ப கேள்வியை பாருங்க. இப்ப முதலாவது கலப்பு என்ன இருக்குது. இப்ப இந்த கலப்பு என்ன நான் மாத்தினேன்னு சொன்னா 2 2 2 3 3 3ன் கீழ் 2 அப்படின்னு வரப்போகுது. 3ன் கீழ் 2 சய 4ன் மேல் 3 4 மேல் 3 பிரித்தல் 3 இப்படித்தானே இருக்குது. முதலாவது கலப்பு என்ன முறைமையில பின்னமாக மாத்திட்டேன். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. பிரித்தல் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல பிரித்தலை பெருக்கலாக மாத்துகின்ற போது வலது பக்கத்துல இருக்கிற ஆள் வந்து தலைகீழாக மாறும். என்ன விஷயம்? பிரித்தலை பெருக்கலாக மாற்றுகின்ற சந்தர்ப்பத்துல வலது பக்கம் இருக்குதானே, அது வந்து தலைகீழாக மாறும்.
வலது பக்கம் இருக்கிறது தலைகீழாக மாறப்போகுது. அப்ப நான் இந்த விஷயத்தை நான் எங்க எழுதி காட்டுறேன்னு பாருங்க. 3/2 சய 4/3. நான் பிரித்தலை நான் பெருக்கலாக மாத்துகின்ற போது 3 தானே, அது தலைகீழாக மாறக்கல இப்படி வருமா இல்லையா, 1/3 வரப்போகுது. நான் பிரித்தலை பெருக்கலாக மாற்றுகின்ற போது வலது பக்கம் இருக்கிறது என்ன செய்யும், தலைகீழாக மாறும். தலைகீழாக மாறுகின்ற போது 3 தலைகீழாக மாத்தினா 1/3 இல்லையா, 1/3 வரப்போகுது. இப்ப பாருங்க, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது பொட் மாஸ்டர் பெருக்கலா இல்லையா, பெருக்கலுக்கு அடுத்தது தானே கழித்தல் இருக்குது. அப்ப நான் முதலாவது பெருக்கலை செய்வோம். பெருக்கல் அப்ப நான் இவ்வளத்தையும் நான் பிரேக்கெட் பண்ணட்டா, பெருக்கல் முதலாவது பெருக்கலை நான் செய்ய போறேன். பெருக்கல் செய்கின்ற சந்தர்ப்பத்துல மேலையும் கீழையும் சுருக்கலும் என்று பார்க்கணும். இங்க நம்ம சுருக்கலாம். மேல இருக்கிற 3ஐயும் இந்த இருக்கிற 3ஐயும் சுருக்கலாம். மேல இருக்கிற 3ஐயும் கீழே இருக்கிற 3ஐயும் சுருக்கலாம். இப்ப நீங்க பேலன்ஸா இருக்கிறது பாருங்க, 3/2 3/2 சய மேல 1 மட்டும் தானே இருக்குது, 1/4 இல்லையா, 1/4 அப்படின்னு வரப்போகுது. நீங்க திரும்ப இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க பின்னத்துல கூட்டலோ அல்லது கழித்தலோ வருகின்ற சந்தர்ப்பத்துல பகுதி சமனா இருக்குதான்னு பார்க்கணும். பகுதி சமனாக இருக்குதான்னு பார்க்கணும். இங்க பகுதி சமனா இருக்குதா இல்ல, இங்க 2 இருக்குது, இங்க 4 இருக்குது. இப்ப நம்ம 2 4 மாத்தலாமா இல்லையா, நான் 2 இப்ப நான் 2 நான் 4 மாத்துறேன்னு சொன்னா இந்த நான் 2 பெருக்கணும். இப்ப நான் கீழே 2 பெருக்கணும்டா, நான் கீழே என்ன செய்யணும், அதை நான் மேலையும் கட்டாயம் செய்யணும். நான் என்ன செய்யணும், கீழே நான் 2 பெருக்கணும்னு சொன்னா மேலையும் 2 பெருக்கணும். இப்ப பாருங்க, நான் 2 பெருக்கணும்டா, பகுதி சமப்பற்றும். 2 4 32 6 சய 4/1 அப்படின்னு வருமா இல்லையா. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க, பகுதி பின்னத்துல கழித்தல், பகுதி சமனாக இருக்குது. அப்ப நான் என்ன செய்யலாம், 4/6 இருந்து 1 கழிங்க. அப்ப 5/4 அப்படின்னு வரப்போகுது. இந்த விட உங்களுக்கு வந்ததா, 5/4 அப்படின்னு வரும். சரி, ஓகே. அப்ப 5/4 உங்களுக்கு விட வந்திருக்கு. சரியா, இது 8வது கேள்வி. இப்ப அடுத்தது 9வது கேள்வியை பாருங்க. 9வது கேள்வியை பாருங்க. தரப்பட்ட ஆரைச்சிறையின் சுற்றளவு தான் கேள்வி. தரப்பட்ட ஆரைச்சிறையின் சுற்றளவு கேள்வி. நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நான் நிறைய தரம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், சுற்றளவு சுத்தி வர கூட்டுறது. சிம்பிள். சுற்றளவு என்னது, சுத்தி வர கூட்டுறது. இப்ப நம்ம இந்த படத்துல இந்த உருவத்துல சுத்தி வர கூட்டுன்னு சொன்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதர நீளம் தெரிஞ்சுக்கணும். இதர நீளம் எத்தனை, 28 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த வில்ற நீளமும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, இந்த இதுல வில்ற நீளமும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் வில்ற நீளத்தை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதர நீளமும் தெரிஞ்சுக்கணும். இது 28 சென்டிமீட்டர்டா, இது ஆரை. அதே மாதிரி இதுவும் ஆரையா இல்லையா, ஆரைகள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்க போதோ. அவ மேல இருக்கிறது 28 சென்டிமீட்டராக இருந்தால் எதிர பெருமானம் எத்தனை அடிக்கும், 28 சென்டிமீட்டராகத்தான் இருக்க போகுது. 28 சென்டிமீட்டரா தான் இருக்க போகுது. சரியா, இப்ப நம்ம முதலாவது வில்ற நீளத்தை கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம என்ன செய்வோம், வில்ற நீளத்தை கண்டுபிடிப்போம். இப்ப நான் வில்ற நீளத்தை கண்டுபிடிக்கிறதுன்னா வில்ற நீளத்தை காண்றதுக்குரிய சமன்பாடை நாங்க என்ன செய்யணும், இங்க பயன்படுத்தணும். வில்ற நீளத்தை காண்றதுக்குரிய சமன்பாடை என்ன செய்யணும், நாங்க இங்க பயன்படுத்தணும். சரியா, வில்ற நீளத்தை காண்றதுக்குரிய சமன்பாடை என்ன செய்யணும், நாங்க வில்ற நீளத்தை காண்றதுக்குரிய சமன்பாடை பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, இதுல கோணம் எத்தனை, 45 பாகை. சரியா, 45 பாகை. அப்ப நான் வில்ற நீளத்தை காண்றேன். மொத்தம் எத்தனை பாகை, ஒரு வட்டம் 360 பாகை. 360 பாகையில இங்க இருக்கிறது எத்தனை பாகை, 45 பாகை. அப்ப 360 மேல் 45 பாகை தர 2πr. நீ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வட்டத்தில சுற்றளவு, அதே மாதிரி எல்லாத்தில சுற்றளவு, பரப்பளவு, கணவன் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க படிக்கிற மேசைக்கு முன்னால ஒட்டி வைக்க சொல்லியிருந்தேன். சரியா, நீ ஒட்டி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஆரைச்சிறையில வில்ற நீளத்தை காண்றதுக்குரிய சமன்பாடு தான் இது. இப்ப நான் வில்ற நீளத்தை நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். 360 மேல் 45
360 மேல் 45 தர 2 தர பை சமன் 22/7 பைட பெருமானம் 22/7 ஆரை எத்தனை ஆரை வந்து 28 அப்படி எத்தனை இதான ஆரை வந்து நம்ம தெரியும் 28 சென்டிமீட்டர். இப்ப நான் 360ல 45 எத்தனை முறைண்டா 8 முறை நீ சுருக்குனீங்கன்னா 8 முறையா வரப்போகுது. இது நான் 7ஐயும் இந்த 28ஐயும் சுருக்கணும்டா 4 முறை 7 நாங்க 28 இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் சுருக்கணும்டா 2 முறை. அதே மாதிரி இந்த 2ஐயும் சுருக்குவேன் சொன்னா எனக்கு வில்ற நீளம் வரப்போது 22 சென்டிமீட்டர் அப்படின்னு வருமா இல்லையா? வில்ற நீளம் எனக்கு எத்தனை வரப்போகுது 22 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. சரிதானே? அப்ப இது வந்து 22 சென்டிமீட்டர், இது வந்து 28 சென்டிமீட்டர். நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் சுற்றளவை கண்டுபிடிக்க போறேன். 22 சென்டிமீட்டர். சரியா? 22 சென்டிமீட்டர். இப்ப நான் சுற்றளவை கண்டுபிடிக்க போறேன். சுற்றளவுண்டா என்னது? சுத்தி வர கூட்டணும். இப்ப நான் இது 28, இது வந்து 22, 28 22 எத்தனை 50. 50ஓட இந்த 28 சென்டிமீட்டரையும் கூட்டணும். 50 20 28 எத்தனை எனக்கு சுற்றளவு வரப்போகுது 78 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. வில்ற நீளம் 22 சென்டிமீட்டர், சுற்றளவு வரப்போகுது எனக்கு 78 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. நான் செஞ்சது சரியா? 78 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்ததா? நான் எதுவும் ஒரு சில விஷயங்கள்லாம் சுருக்கல் எதுவும் பிள்ளையா நான் எழுதிட்டு போனா கொஞ்சம் மணி ஞாபகப்படுத்துங்க. ஓகே, அப்பனா 78 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்துருக்கு. இப்ப அடுத்து 10வது கேள்வியை பாருங்க. காரணியை காண்க அப்படின்னு கட்டிக்காங்க. சரியா? இதே மாதிரி இந்த நான் மேல கண்டிக்க அந்த சுற்றளவு செய்யற கேள்வி, அதே மாதிரி அதுக்கு மேல இருக்கிற கேள்வி, இதே மாதிரி கேள்விகள் அடிக்கடி பாசுப்பர்ல நீங்க கண்டிருப்பீங்க. சரியா? நீங்க பாசுப்பர் சேர்க்கல உணவு வழங்கும் இதே மாதிரி கேள்வி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? அதே மாதிரி காரணிப்படுத்துற கேள்வி, இப்படியான கேள்விகள் தான் உணவு ஃபைனல் கேள்வியில வரும், முதல் 25 கேள்வியில. அப்ப நீ சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதானே, நீ தெளிவா நீங்க ஆன்சர் எழுதணும். இப்ப இதை பாருங்க, இதுல வந்து வில்ற நீளத்தை காண்றதுக்குரிய சமன்பாடு எழுதணும். அதுக்கு வில்ற நீளத்தை காணணும், திரும்ப சுற்றளவை காண போறீங்க. சமன்பாடு எழுதி நீங்க சரியான முறையில பிரதிட்டு நீங்க விடை எடுப்பீங்க. சரிதானே? இப்ப பாருங்க, காரணியை காண்க அப்படின்னு சொல்லிக்காங்க. இப்படியான கேள்விகளும் அடிக்கடி வருது. காரணி என்னது? 3p வர்க்கம் சக 5p சக 2 தானே. நான் இங்கால சைட்ல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 3p வர்க்கம் சக 5p சக 2 இதான இதுக்குரிய காரணியை காணட்டாம். சரியா? இப்படி தந்து உங்களுக்கு காரணியை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும்டா, முதலாவது என்ன செய்யணும்டா, இத்தனை p வர்க்கம் முன்னுக்கு இருக்கிறவரையும் இவரையும் பெண்ணுக்கு இருக்கிறாளையும் பெருக்கணும். நீங்க 2ஐ பெருக்குங்க, என்ன வரப்போதோ 3p வர்க்கத்தையும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னு சொன்னால் 6p வர்க்கம் அப்படின்னு வருமா இல்லையா? 6p வர்க்கம் அப்படின்னு வரப்போகுது. 6p வர்க்கம்னு வரப்போகுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நீ அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த 6p வர்க்கத்தை எதையும் பெருக்கி எதையும் பெருக்கினால் 6p வர்க்கம் வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நீ முதலாவது 6 எப்படி எடுக்கலாம்? 1 தர 6 போட்டால் எத்தனை 6. அதே மாதிரி வேற எப்படி எடுக்கலாம்? 2 தர 3 எடுக்கலாம். 2 6. இது 2ஐயும் தானே எழுதலாம். வேற ஏதாச்சும் எழுதலுமா? எழுத முடியாது. இப்ப பாருங்க இங்க இப்ப நீங்க என்ன செய்யணும், நடுவேல இருக்கிறால பார்க்கணும். நடுவேல என்னது இருக்குது? 5p இருக்குது. இப்ப என்ன செய்யணும்டா, இந்த அறிக்கை தானே, இதான் 2 சோடிகள் தான் இப்ப நமக்கு வந்திக்குது. சரியா? இந்த கேள்வி 2 சோடிகள் வந்திக்கு. இந்த 2 சோடியம் கூட்டியோ அல்லது கழிச்சு பார்க்கணும், இந்த சென்டர்ல இருக்கிறாள் வாராங்களான்னு சொல்லி. அப்ப என்ன செய்யணும்? 6ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 7, 6ல இருந்து 1 போனா 5, அப்ப வந்திக்கு. சரியா? அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் கூட்டுங்க 5, அப்ப 3ல இருந்து 2 போன எத்தனை 1, அப்ப வந்து 2 சோடியிலையும் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இரண்டும் நேர் பெருமானங்களா இல்லையா? இது 3p வர்க்கம் நேரா மறையா? நேர். அதே மாதிரி இந்த 2 மினது நேர். அப்ப 3p வர்க்கத்தையும் 2ஐயும் பெருக்குனா நேர் 6p வர்க்கமா இல்லையா? நேர் 6p வர்க்கம். அதே மாதிரி இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப சென்டர்ல இருக்கிறால பாருங்க, சென்டர்ல இருக்கிறது வந்து 5p. அது வந்து என்ன 5p? நேர் 5p.
நேர் 5p. இது வந்து நேர் 5p ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்ப நீங்க கட்டாயம் இதுக்கும் நேர் கொடுக்கணும், இதுக்கும் நேர் கொடுக்கணும். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் நான் தெளிவா விளங்கி கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்னென்றால், எந்த எந்த குறிகளை பெருக்குனா நேர் வரும்? ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் நேர். நேரையும் பெருக்குனா என்னது? நேர். நேரையும் பெருக்குனா நேர். அதே மாதிரி மறையும் பெருக்கப்பட்டா அதுவும் நேர் தானே. ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர். சரி, ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நேரும் மறையும் பெருக்கப்பட்டா மறை, மறையும் நேரும் பெருக்கப்பட்டா மறை. சரியா? ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை அப்படின்னு சொல்லி ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எனக்கு நேர் RP வர்க்கம் தான் வந்துச்சு. ஒன்று இரண்டுமே நேர் அடையாளங்களாக இருக்கலாம், அல்லது இரண்டுமே மறை அடையாளங்களாக இருக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் இரண்டையும் கூட்ட போறேன். 6 3 7. ரெண்டும் நேர் தானே. நேர் 1 நேர் 6 கூட்டுப்பட்டாத்தின 7. அதே மாதிரி இப்ப கீழே இருக்கிறால பாருங்க, நேர் 2 நேர் 3 கூட்டுப்பட்டாத்தின நேர் 5 இல்லையா? அப்ப எனக்கு இந்த விட தானே வரப்போகுது. இப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா, 3p வர்க்கம் இந்த 5p தானே, நேர் 5p. அதை நான் இப்ப நான் 2ஆ உடைச்சு எழுத போறேன். எப்படி எழுத போறேன்னு சொன்னா, இப்ப எனக்கு விளங்கிட்டு இந்த சோடி தான் வரப்போகுதுன்னு விளங்கிட்டு, இப்ப நான் 5p நான் எப்படி எழுதணும்னு சொன்னா, இதே மாதிரி நான் உடைச்சு எழுதணும். 2p சக 3p அப்படின்னு எழுதணும். சக இங்கெல்லாம் இருக்கிறத அப்படியே தூக்கி இங்க போடுங்க. 2. சரியா? 2p சக 3p சக 2 அப்படின்னு வரப்போகுது. 3p வர்க்கம். இந்த தொங்கல்ல இருக்கிறாக்கள் 2 பேருமே மாற மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க. சென்டர்ல இருக்கிறதான் 5p, அதைத்தான் நாங்க 2ஆ உடைச்சு எழுதணும். எப்படி எழுதுவீங்க? 2p சக 3p அப்படின்னு எழுதுவீங்க. 2p 3p மெத்தனை 5p. சரியா? இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப 3p வர்க்கத்துல இருந்தும் அதே மாதிரி 2p இருந்தும் எதை பொதுவாக எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. 3p வர்க்கத்திலையும் 2p எதை பொதுவாக எடுக்கலாம்? ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது? ஒரு p வந்து பொதுவா இருக்குதா? அப்ப நான் p நான் பொதுவாக எடுத்தேன்னு சொன்னா 3p சக 2 அப்படின்னு வரப்போகுது. 3p சக 2 அப்படின்னு வரப்போகுது. 3p சக 2 வரப்போகுது. அதே மாதிரி இதுல இருந்து நான் எதை பொதுவா எடுக்கலாம்? இங்க பாருங்க, இன்னொரு சிம்பிளான ட்ரிக்ஸ் என்னன்னா, முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு பிரேக்கெட்டை நீங்க பொதுவா எடுத்துட்டீங்க. பிரேக்கெட் நீங்க p பொதுவா எடுத்து பிரேக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? 3p சக 2 இருக்கு. இதே மாதிரி ஒரு பிரேக்கெட் தான் எனக்கு இஞ்சாலையும் வரணும். அப்ப நான் என்ன செய்வேன்? இந்த பிரேக்கெட் நான் அப்படி இஞ்சால தூக்கி போட்டுவேன். போட்டதுக்கு பின்னால இப்ப நீங்க யோசிக்கணும், இதுக்குள்ள இருந்து எதை பொதுவா எடுத்தால் இந்த பிரேக்கெட் வரும் அப்படின்னு யோசிக்கணும். சரியா? எதை பொதுவா எடுத்தால் இந்த பிரேக்கெட் வரும்னு யோசிங்க. அப்ப நான் எதை பொதுவா எடுத்த அந்த பிரேக்கெட் வரும்? நேர் 1 பொதுவா எடுத்தா மட்டும்தான் இந்த பிரேக்கெட் வரப்போகுது. நேர் 1 பொதுவா எடுத்தா மட்டும்தான் இந்த பிரேக்கெட் வரப்போகுது. இப்ப பாருங்க, இங்க ஒரு பிரேக்கெட் இருக்குது, இங்க ஒரு பிரேக்கெட் இருக்குது. அப்ப நான் என்ன செய்வேன்? 3p சக 2 ஒரு பிரேக்கெட். பேலன்ஸா இருக்கிறாள் யாரு? p சக 1, அது ஒரு பிரேக்கெட்டை வரப்போகுது. அப்ப காரணிப்படுத்திட்டீங்கன்னா இதான் விட. இந்த விட உங்களுக்கு வந்துச்சா? இந்த விட உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப எனக்கு விட வரப்போதும் 3p சக 2, அதே மாதிரி p சக 1 அப்படின்னு வரப்போகுது. விளையாண்டா? இது வந்து காரணிப்படுத்த சொல்லிக்கலாம். சரி, ஓகே, இது வந்து காரணிப்படுத்தியாச்சு. இப்ப 11வது கேள்வியை பாருங்க. விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் 90 பாயாக கொண்ட ஆரச்சில வந்து பரப்பளவுதான் கேள்வி. நல்லா தெளிவா விளங்கி கொண்டுங்க. நாங்க எழுதி காட்டணும், உங்களுக்கு தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன். விட்டம் தான் தந்திக்காங்க 14 சென்டிமீட்டரா. விட்டம் எத்தனை ஆரைகளுக்கு சமனா இருக்கு? 2 ஆரைகள் சேர்ந்துதான் விட்டம். சரியா? அப்ப விட்டம் வந்து 14 சென்டிமீட்டர்டா. ஆரை எத்தனை அரிக்க போகுது? ஆரை வந்து 14 ரெண்டால பிரிச்ச பெருமானமா இருக்க போகுது. அப்ப ஆரை வந்து 7 சென்டிமீட்டரா வரப்போகுது. பரப்பளவு தானே கேள்வி. மைய கோணம் 90 பாயாக இருக்கிற. அப்ப இது வந்து 90 பாகை. இதுல பரப்பளவு தான் கேள்வி. இதுல ஆரையை நம்ம இப்ப கண்டுபிடிச்சிக்கோம் 7 சென்டிமீட்டர். அப்ப இது வரப்போகுது 7 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு தெரிய வேண்டிய சமன்பாடு என்னடா?
வட்டத்திர பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாடு. வட்டத்திர பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாடு இப்ப நமக்கு தேவை. இப்ப பாருங்க, வட்டத்திர பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்னன்னா, இங்க வந்து கால் வட்டம், சரியா? கால் வட்டம் தானே. அப்ப கால் தர பை ஆர் வர்க்கம் இதான கால் வட்டத்துக்குரிய பரப்பளவுக்குரிய சமன்பாடு. அப்ப கால் தர பை சமன் 22/7 ஆரை நம்ம இப்ப கண்டுபிடிச்சிக்கோம் 7. அதே மாதிரி 7 தர 7 அப்படின்னு வரும் இல்லையா? இந்த 7ஐயும் சுருக்கலாம், இந்த 7ஐயும் சுருக்கலாம். அதே மாதிரி இதுல நான் 2ஆல சுருக்கணும்டா 2, 22 2ஆல சுருக்கணும்டா 11. அப்ப 11 77 கீழே 2 வரப்போகுது 30 எத்தனை வந்துச்சு? 38 வந்துச்சு. 38.5. எஸ், 38.5. நல்லா தெளிவா வழங்கிக்கணும். நீங்க கேட்டது பரப்பளவு. சோ 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? தெளிவா வழங்கிக்கொள்ளணும். கட்டாயம் வர்க்கம் போடணும். இந்த பேர் 38.5 சென்டிமீட்டர்னு சொல்றீங்க. நிச்சயமா சென்டிமீட்டர் வர போறது இல்லை. 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம். பரப்பளவுண்டா வர்க்கம், பரப்பளவுண்டா வர்க்கம். மறந்துடக்கூடாது. பரப்பளவுண்டா வர்க்கம், கனவளவுண்டா கணம்னு வரப்போகுது. சரியா? சிம்பிளா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வந்திருக்கும். இதான் வந்து எத்தனாவது கேள்வி? 11வது கேள்வி. 11வது கேள்வியும் செஞ்சிட்டோம். சரியா? அடுத்தது பாருங்க, போமசி. போமசி சிம்பிள். சரியா? போமசியை காண்ட மெத்தட பார்ப்போம் இப்ப. சரி, ஓகே. சரியா? இப்ப போமசி காண்ட மெத்தட பார்ப்போம். போமசி எதுக்கெல்லாம் காண சொல்றாங்க? இப்ப நீ போமசியை கேட்ட உடனே என்ன செய்யணும்டா, இப்படி வரணும். தானமாய் போட்டுட்டு இதுல நீங்க போட போறீங்க ஏ வர்க்கம் பி, ஏ வர்க்கம் பி கமா பி வர்க்கம் சி கமா பி வர்க்கம் சி வர்க்கம் அப்படின்னு போடுவீங்க. இதைத்தானே போமசி கட்டிக்காங்க. போமசி கட்டாங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும் சொன்னா, முதலாவது ஏயால பிரிப்போம். ஏயால இதை ஏயால பிரிக்கலாமா? ஓ, இதுல நான் ஒரு ஏயை எடுக்கலாம். ஏ எடுத்தேன்னா ஏபி அப்படின்னு வரப்போகுது. கமா இதுல ஏயால பிரிக்க இயலாது. அப்ப நான் பி வர்க்கம் சியை அப்படியே போட வேண்டி வரும். இங்காலையும் ஏ இல்லை. அப்ப பி வர்க்கம் சி வர்க்கம். இப்ப திரும்ப நான் ஏயால பிரிக்க இயலுமான்னு பார்ப்போம். திரும்ப நான் ஏயால பிரிக்கன்னு சொன்னா இதுல ஒரு ஏ இல்லாம ஆக்கலாம். பி கமா பி வர்க்கம் சி கமா பி வர்க்கம் சி வர்க்கம். அதுல இல்லைன்னா நீங்க அதை அப்படியே இறக்கணும். சரியா? இப்ப நான் ஏயால திரும்ப பிரிக்கலாமா? திரும்ப பிரிக்க முடியாது. இப்ப நான் அடுத்த பியால பிரிக்க போறேன். பியால பிரிக்கன்னு சொன்னா இதுல ஒன்று, இதுல ஒரு பி எடுத்தேன்னா பிசி கமா இதுல ஒரு பி எடுத்தேன்னா பி சி வர்க்கம் அப்படின்னு வரப்போகுது. சிம்பிள். சரியா? திரும்ப நான் பியால பிரிக்கலாமான்னு பாருங்க. திரும்ப நான் பியால பிரிக்கன்னு சொன்னா ஒன்று கமா இதுல ஒரு பிஏ இல்லாம ஆக்கலாம். சி கமா இதுலயும் ஒரு பி தரும் சி வர்க்கம் அப்படின்னு வரப்போகுது. சரியா? திரும்ப நான் பியால பிரிக்கலாமா? இல்ல. ஏன்னா எனக்கு பி முடிஞ்சுது. இப்ப நான் சியால பிரிக்கலாம்னு பார்க்கணும். ஒன்று கமா இதுல ஒரு சி இல்லாம ஆக்கணும்டா ஒன்று கமா இதுல சி அப்படின்னு வரப்போகுது. தெளிவாக இன்னொரு தகம் சியால பிரிக்கலாமான்னு பாருங்க. சியால பிரிக்கண்டா ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று அப்படின்னு வரும் இல்லையா? ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று வரங்காட்டிலும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? பிரிச்சு கொண்டே போகணும். இன்னொரு 12வது கேள்வி விளம்பரப்படுத்திட்டு இருக்கேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன செய்யணும்? போமசின்னு கேட்டாங்கன்னு சொன்னா அது எல்லாத்தையுமே கமா கமா போட்டு எழுதிட்டு டானாக்குள்ள அதை போடுங்க. சரியா? போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எழுத்து இருக்குது? ஏ இருக்குது. அப்ப நான் ஏல பிரிச்சு வரேன். திரும்ப ஏல பிரிக்க இயலாத சந்தர்ப்பத்துல அடுத்த இலக்கத்தை போகணும். அடுத்த இங்கிலீஷ் எழுத்தை பார்த்துட்டு அதால பிரிச்சுடுவாங்க. திரும்ப அதையும் முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப என்ன இங்கிலீஷ் எழுத்து இருக்குது? சி இருக்குது. அப்ப நீங்க சியால பிரிச்சுடுவாங்க. சரியா? கடைசியில ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று வரங்காட்டில பிரிச்சு கொண்டு வாங்க. இப்ப போமசி தானே கேள்வி. போமசி தான் என்றால் இந்த சைட்ல இருக்கிற அவ்வளோத்தையும் என்ன செய்ய பெருக்கணும். இந்த சைட்ல இருக்க அவ்வளோத்தையும் பெருக்குனீங்கன்னா அதுதான் போமசி. இப்ப ஏயும் மேயும் பெருக்குனானது ஏ வர்க்கம், பியும் பெருக்குனானது பி வர்க்கம். அதே மாதிரி சியையும் பெருக்குனீங்கன்னா சி வர்க்கம். அப்ப இதுதான் போமசி. ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம். அதான் போமசியாக வரப்போகுது நமக்கு. சரியா? அப்ப எனக்கு இப்படியும் போட்டாலும் சரிதான், அல்லது இப்படி போட்டாலும் சரிதான். ஏபிசி முழுவது வர்க்கம் இப்படி போட்டீங்கன்னாலும் சரிதான். எல்லாமே ஒரு விஷயம் தான். ஏபிசி முழுவது வர்க்கம் அல்லது இப்படி போடுங்க ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம். இப்ப இந்த கண்ட மெத்தட் வந்து விளங்கிட்டாங்க உங்களுக்கு.
சரி, ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். தரப்பட்டுள்ள உருவில் A, B பெருமானங்களை காண்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, இந்த 13வது கேள்வி நான் எங்க உங்களுக்கு செஞ்சு அட்டென்ஸ் லேசா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? முதலாவது இந்த விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பக்கமும் சமனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்ப இது இரு சமபக்க முக்கோணி. சிம்பிள். சரியா? இது இரு சமபக்க முக்கோணியாக வரப்போகுது. இரு சமபக்க முக்கோணினா என்ன அர்த்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னால் அந்த இரண்டு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் இரண்டு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாக இருக்க போகுது. இரண்டு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. அப்ப பாருங்க, இந்த பக்கத்துக்கு எதிர் இந்த படத்தை பாருங்க. இந்த பக்கத்துக்கு எதிரே 55 பாகை இருக்குது. அப்ப இது 55 பாகண்டா இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள இந்த கோணம் நிறைய போகுது 55 பாகையாக இருக்க போகுது. அந்த பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனாக இருக்க போகுது. அந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாக இருக்க போகுது. அப்ப இது 55 அப்ப என்ன கேள்வி ஏ இதான் கேள்வி. இப்ப நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை இல்லையா? முக்கோணி 3 பக்கத்துல கோணத்துல கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. 55 எத்தனை? 110. அப்ப 110 சக ஏ எதுக்கு சமனாரிக்கும்? 180 பாகைக்கு சமனாரிக்க போகுது. அப்ப ஏ சமன் என்னது? 180 இருந்து ஏ கூட்டப்படுது, அவங்கள போகல கழிப்படும். 180 இருந்து 110 போனிச்சுன்னா ஏ சமன் 70 பாகை அப்படின்னு வரும் இல்லையா? ஏ சமன் 70 பாகைன்னு வரப்போகுது. ஏ சமன் 70 பாகைன்னு வரப்போகுது. அப்ப நீங்க இதுல எழுதி காட்டுங்க ஏ சமன் 70 பாகை. இங்க பாருங்க, அப்ப இது நான் 70 பாகைன்னு சொன்னால் 70 பாகைன்னு சொன்னால் இப்ப நீங்க இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதாவது இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? முக்கோணி ஒன்றின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம், முக்கோணியின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்க போகுது. அப்ப இது முக்கோணின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமனாக போகுது. அப்ப இந்த கோணம் எத்தனை இருக்க போகுது? இந்த கோணம் 55 சக 55 இருபெருமானமாக இருக்க போகுது. அப்ப 55 எத்தனை? 110 பாகைக்கு சமனாக இருக்க போகுது. இது 110 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பக்கமும் சமன்னு சொல்றாங்க. அப்ப 180 இருந்து 110 போனாத்தின 70 இல்லையா? 180 இருந்து 110 போனா 70 பாகை. அப்ப இது ஒரு இரு சம பக்க முக்கோணி. அப்ப இந்த கோணமும் சமனா தயாரிக்க போகுது. அப்ப நீங்க பிஏ காண்றதுக்கு 70 2ஆல பிரிக்கணும். 35 பாகைன்னு வரப்போகுது. அப்ப 70 நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா 35 பாகைன்னு வரும். அப்ப ஏ சமன் 70 பாகை, பி சமன் 35 பாகை. ஏ சமன் 70 பாகை, பி சமன் 35 பாகைன்னு வரும். ஓகே, கிளியரா? ஏ சமன் 70 பாகை, பி சமன் 35 பாகைன்னு வரப்போகுது. ஒரு ஆள் வளங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க, இன்னொருக்கா வளம்படுத்தையா? சரி, இதை நான் தெளிவா இந்த கீறி வளம்படுத்த பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இது நல்லா தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. சரியா? இந்த பக்கமும் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னால் இரு சம பக்கம் முக்கோணி. சரியா? இரு சம பக்கம் முக்கோணினா என்ன இருக்குன்னா இரண்டு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாக இருக்க போகுது. அப்ப இந்த கோணம் 55 பாகையாக இருந்தால் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள இந்த கோணம் சமனா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள இதுவும் எத்தனை இருக்க போகுது? 55 பாகையாத்தான் இருக்க போகுது. அப்ப இது 55 பாகை, அதே மாதிரி இதுவும் 55 பாகையாக இருக்கும். அப்ப இப்ப நீங்க இதுதான் ஏ. சரியா? இப்ப நீங்க தெளிவா பண்ணிக் கொள்ளணும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகை? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 180 பாகை. அகக்கோணங்கள் என்னென்ன இருக்கி? 55, அதே மாதிரி இன்னொரு 55, இன்னொரு ஏயும் இருக்குது. சரியா? இன்னொரு ஏயும் இருக்குது. இப்ப 55 எத்தனை? 110.
சமன் 110 சக ஏக்கு சமனா இருக்குது. இப்ப நான் ஏ காண்றதுக்கு என்ன செய்யணும்? ஏயோட 110 கூட்டுப்படுது. அப்ப 180 இருந்து அங்கால சமனுக்கு அங்கால போகல கழிப்படும். அப்ப 180 இருந்து நான் 110 கழிச்சேன்டா ஏ சமன் 70 பாகைன்னு வரப்போகுது. சரியா? ஏ சமன் 70 பாகைன்னு வரப்போகுது. இப்ப இன்னொரு விஷயம் இருக்குது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். அப்ப எனக்கு தெரியும் இது வந்து 55 பாகை, இது வந்து 55 பாகை. அதே மாதிரி இதுவும் 55 பாகை. அப்ப இந்த கோணம் எத்தனையாக இருக்க போகுது? ரெண்டையும் கூட்டு பெருமானமாக இருக்க போகுது. அப்ப 55 எத்தனை? 110 பாகையாக இருக்க போகுது இந்த கோணம். இந்த கோணம் வந்து எத்தனை பாகையா இருக்க போகுது? 110 பாகையா இருக்க போகுது. இப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து இந்த கோணம் தான் என்கிட்ட கேட்ட கேள்வி. சரியா? இந்த கோணம் தான் கேட்ட கேள்வி. அதே மாதிரி திரும்ப சொல்றாங்க, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பக்கமும் சமனாக இருக்குதாம். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்பயும் இரு சமபக்க முக்கோணி என்ற விஷயம் நமக்கு வருது. சரியா? இரு சமபக்க முக்கோணி என்கின்ற விஷயம் நமக்கு வருது. இப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பக்கம் இந்த கோணமும் ரெண்டும் சமனாக இருக்க போகுது. சரியா? இந்த கோணமும் சமனாக இருக்க போகுது. இப்ப இது வந்து 110 பாகைண்டா ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. அதுல இருந்து நான் 110 பாகையை கழிச்சேன்டா எத்தனை வரப்போகுது? எனக்கு 70 பாகைன்னு வரும். சரியா? 70 பாகைன்னு வரும். இந்த 70 பாகை தான் இந்த கோணமும் இந்த கோணமும். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரெண்டு கோணமும் சமனாகத்தான் இருக்குது. அப்ப நான் 70 நான் என்ன செய்வேன்? 2ஆல பிரிப்பேன் சமண்டபடியால. அப்ப ஒரு கோணம் வந்து 35 பாகை. அப்ப இதுதான் பி. அப்ப பி சமனத்தின 35 பாகை அப்படின்னு வரப்போகுது எனக்கு. இப்ப நான் ஏஎம் பிஎம் கண்டது விளையிட்டா? யாரு டவுட் கேட்டு இருந்தீங்க? 107 இஎம் 107. ஓகே, இப்ப விளையிட்டா? அதே மாதிரி 002 2 வரைக்கும் விளையிட்டா? ஓகே, சொல்லுங்க. அடுத்த கேள்வி இப்போ. சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்து வந்து தொடை சம்பந்தமான கேள்வி. சரியா? இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி என்னன்னா, தொடை இப்படி இருக்குதா இல்லையா? இது வந்து ஏ, இது வந்து பி அப்படின்னு சொல்றாங்க. ஏ பி. உங்கள்ட்ட கேட்டது வந்து ஏ ஒன்றிப்பு பி இதானு கேட்ட கேள்வி. ஏ ஒன்றிப்பு பி இதான் கேட்ட கேள்வி. சரியா? ஏ ஒன்றிப்பு பின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது ஏக்கு நிலந்துட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த பிக்கு நிலட்டுருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? ஏ ஒன்றிப்பு பி என்னன்னா ஏக்கும் பிக்கும் நிலட்டுருக்கீங்கன்னா சரி. அப்ப உங்களுக்கு விட வரப்போகுது, நீ ஏக்கும் நிலற்றோனும் அதே மாதிரி பிக்கும் நிலற்றோனும். இதுதான் விட. சரியோ? அடுத்தது 15வது கேள்வியை பாருங்க. 4 9 14 19 எப்படி போகுது? 4, 9, 14, 19 இப்படியே போற தொடர்ல 79 எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? 79 எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. 79 வந்து எத்தனையாம் உறுப்புன்னு கேட்கிறாங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி, 79 வந்து எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். முதலாவது நீங்க பார்க்கணும், இதுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. 4ஓட எத்தனையை கூட்டினா 9 வரும்? 5 வரும். அப்ப அதே மாதிரி 9ஓட 5 கூட்டினா தான் 14 வரும். அதே மாதிரி 14ஓட 5 கூட்டினா தான் 19 வரப்போகுது. அப்ப இது ஒரு கூட்டல் விருத்தி அப்படின்னு சொல்லி எனக்கு வழங்கு. இது வந்து ஒரு கூட்டல் விருத்தியில பொது வித்தியாசம் காண்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், என்றால் பின் உறுப்புல இருந்து முன் உறுப்பை கழிக்க போறீங்க. அப்ப நான் பொது வித்தியாசத்தை நான் டி அப்படின்னு எடுத்தேன்னு சொன்னா, பின் உறுப்புல இருந்து முன் உறுப்பை கழிங்க, 9ல இருந்து 4 கழிங்க, பொது வித்தியாசம் எத்தனை? 5. பொது வித்தியாசம் 5ன்னு வரப்போகுது. இப்ப வந்து 79 எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு தானே என்கிட்ட கேள்வி.
அப்ப நான் இங்க கூட்டல் விருத்தியில உறுப்பு காண்டத்துக்குரிய ஒரு சமன்பாடு தான் Tn சமன் A சக n சய ஒன்று டி. இதான கூட்டல் விருத்தியில உறுப்பு காண்பதற்குரிய சமன்பாடு. இப்ப எனக்கு டி தெரியும் 5, ஏன்னு சொன்னால் முதலாம் உறுப்பும் தெரியும் 4. அப்ப Tn நமக்கு தெரியும் 79 தந்திக்காங்க. அப்ப 79 சமன் எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும். என் இந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். இந்த எண் வந்து எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. இந்த எண் வந்து எத்தனைன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சரி, நான் விடைய அறிக்க போகுது. இப்ப ஏண்டா என்னது முதலாம் உறுப்பு என்னது இங்க 4. அதே மாதிரி சக என் சய ஒன்று டி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் 5. டி வந்து 5 வரப்போகுது. இப்ப பாருங்க இந்த 4 வந்து கூட்டுப்படுது சமனுக்கு இங்கே போக்குள்ள கழிப்படும். அப்ப 79 சய 4 எதுக்கு சமனா எப்போது என் சய ஒன்று பிரேக்கெட்ல 5 என் சய ஒன்று பிரேக்கெட்ல 5. 79ல இருந்து 4 போனா 75 சமனா போகுது என் சய ஒன்று பெருக்கல் 5க்கு சமனா போகுது. இப்ப 5 வந்து இந்த பிரேக்கெட்டோட பெருக்கப்படுது சமனுக்கு அங்கால போக்கல பிரிப்படும். அப்ப 75 கீழ் 5 எதுக்கு சமனா என் சய ஒன்றுக்கு சமனா போகுது. இப்ப நான் 75 நான் 5ஆல பிரிச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் பிள்ளையா போட்டேனா? ஓகே. இப்ப நான் 79 4 போனா 75. 75 நீங்க 5ஆல சுருக்குனீங்கன்னா இதுல ஒரு முறை 5ஆல சுருக்குனா 4 5 5 25ல 5 முறை. அப்ப 15 சமனா போகுது என் சய ஒன்றுக்கு சமனா போகுது. அப்ப என் சமன் என்னது? ஒன்று என்னோட கழிப்படுது சமனுக்காங்கள போக்குல கூட்டுப்படும். 15ஓட ஒன்றை கூட்டினீங்கன்னா 16. அப்ப என் சமன் 16 அப்படின்னு வரப்போகுது. அப்ப எத்தனை கேள்வியை பாருங்க நல்லா. 15 79 எத்தனையாம் உறுப்பு? ஆகவே 16ஆம் உறுப்பு 75. 16ஆம் உறுப்பு 79 வரப்போகுது. 79 எத்தனையாம் உறுப்பு தானே கேள்வி? 16ஆம் உறுப்பு. 16ஆம் உறுப்பு 79 வரப்போகுது. இங்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டா நீ எண்ணுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. எத்தனையாம் உறுப்புன்னா 79 அல்லது 105 அல்லது 200 எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டால் எண்ணிற்குரிய பெருமானத்தை கண்டுபிடிச்சீங்கனாலே ஓகே. சரியா? வேற ஒரு கஷ்டமும் இல்லை. இது பண்ணிட்டா 15 கேள்வி மட்டும் மனப்படுத்திட்டேன். ஓகே தானே எல்லாருக்கும்? அதே மாதிரி இன்னும் வந்து 3 நாளே கிளாஸ் நடக்காது. ஏன்னா மற்ற நிகழ்த்தாவு கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களை ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த நிகழ்த்தாவு கிளாஸ்ல நாங்க வந்து 2015 இருந்து 2020ஆம் ஆண்டு கேள்வி மட்டும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி அதோட நிகழ்த்தாவு இந்த 6 வருஷ பாஸ் பேப்பரை வந்து முடிச்சிட்டு பின்னால நாங்க வந்து ராயல் காலேஜ் பேப்பர் செஞ்சிருந்தோம். ராயல் காலேஜ் பேப்பர் இந்த வருஷம் நடந்தது. அதே மாதிரி இன்னொரு மாடல் பேப்பர் செஞ்சிருந்தோம். சரியா? டிஎன் சமன் 79 அதுதான் இந்த போட்டிருக்கிறேன் 79. சரியா? அப்புறம் வந்து நாங்க நிகழ்த்தாவுல மேக்சிமம் படிச்சு முடிச்சிட்டோம். அப்ப இது இப்போ வந்து கிளாஸுக்கு வந்தாக்கள் வந்து நிகழ்த்தாவு கேள்வியை வந்து ஃபுல்லா செய்வாங்க. சரியா? செய்யக்கூடிய மாதிரி தான் விளம்பரப்படுத்தி 14வது வேற ஒன்றும் இல்லை. ஏக்கும் பிக்கும் நின்றுட்டீங்கன்னா சரி. சரியா? ஏக்கும் பிக்கும் நின்றுட்டீங்கனாலே ஓகே. அதே மாதிரி நான் நிகழ்த்தாவை ஃபுல்லா முடிச்சிட்டோம். அது இப்போ நான் வரைவு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து டீட்டெயில்ஸ் தெரியாதாக்கள் வந்து கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இது இப்போ வந்து 15 கேள்வி மட்டும் முடிஞ்சுட்டு நம்ம இப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு அடுத்து 16வது கேள்வியை பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இப்ப நம்ம இந்த கேள்வியை பார்ப்போம். பதினாறாவது கேள்வி வர இல்லையோ? சரி, ஓகே. அது அடுத்த கிளாஸ் நான் விளையாடுறேன் கேஸ். சரி, ஓகே. இப்ப இந்த 16வது கேள்வியை பாருங்க. சரி, 17வது கேள்வியை பாருங்க. 17வது கேள்வியை பாருங்க. வேலை ஒன்றினை 6 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 17வது கேள்வி எத்தனையா? ஒரு வேலை ஒன்று இருக்குதான், அதை 6 மனிதர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த வேலையை 8 நாட்கள்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்ப மனித நாட்கள், அதாவது வேலையின் அளவை பார்ப்போம். சரியா? வேலையின் அளவை பார்ப்போம். வேலையின் அளவு என்ன செய்யணும்? மனிதர்களையும் நாட்களையும் பெருக்கணும். அப்ப 6ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா மொத்த வேலை நாட்கள் எத்தனை வரப்போகுது? 8 48 வேலை நாட்கள் வரப்போகுது நமக்கு. வேலை நாட்கள். இப்ப 48 வேலை நாட்கள் நமக்கு பந்தயம். சரியா? இப்ப இங்க கேட்டது அவ்வேலையின் இருமடங்கு வேலையை. அவ்வேலையின் இருமடங்கு வேலையை. அப்ப 48ஓட இருமடங்கு வேலை என்னது? 48 2ஆல பெருக்கீங்களா இல்லையா? 2ஆல பெருக்கினீங்கன்னா இருமடங்கு வேலை எத்தனை? 96. 96 இருமடங்கு வேலையை 4 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு ஆகாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 96 நமக்கு இருமடங்கு வேலை தெரியும். அதை நான் என்ன செய்ய போறேன்? 4 பேரை கொடுத்து செய்ய போறேன். அப்ப நான் 4ஆல பிரிச்சேன்னு சொன்னால் 4 2 8 16ல நான் 16. அப்ப இந்த வேலையின் இருமடங்கு வேலையை 4 பேர் 24 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க. இப்ப இன்னைக்கு 24 டேஸ் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப இருமடங்கு அதுல வேலை 48, அதுல இருமடங்கு வேலை 96. அதை 4 மனிதர்களுக்கு நான் கொடுத்தேன்னா 96 நான் 4ஆல பிரிச்சேன்னு சொன்னா அன்னைக்கு 24 நாட்கள் வரும் அந்த இருமடங்கு வேலையை செஞ்சு முடிப்பதற்காக வேண்டி. 17வது விட 24 அப்படின்னு வரப்போகுது. சரிதானே? இப்ப 18வது கேள்வியை பாருங்க. 18வது முறை லேசான கேள்விதான். 18வது கேள்வியை பாருங்க. 6ஐ 7 சென்டிமீட்டராகவும் 6ஐ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, 6ஐ 7 சென்டிமீட்டராகவும் உயரம் 15 சென்டிமீட்டராகவும் உள்ள திண்ம உருளை ஒன்றின் வலை மேற்பரப்பின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிக்கலாம். 15 எங்களுக்கு 16 என் சமன் 16 16வது உறுப்பு 79. சரியா? 15 இப்ப நம்ம 18வது கேள்வியை பார்ப்போம். 6ஐ 7 சென்டிமீட்டராகவும் உயரம் 15 சென்டிமீட்டர் ஆகும்ல திண்ம உருளையா? அப்ப நான் உருளையிட படத்தை கீறேன். உருளை எனக்கு இப்படித்தான் இருக்க போகுது. 6ஐ எத்தனையா? 6ஐ 7 சென்டிமீட்டரா, உயரம் 15 சென்டிமீட்டரா. இதுல வலை மேற்பரப்பின பரப்பளவு தான் கேள்வி. அப்ப எனக்கு முதலாவது வலை மேற்பரப்பின் பரப்பளவு காண சொன்னால் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு எனக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். வலை மேற்பரப்பின பரப்பளவுக்குரிய சமன்பாடு 2πRH. ஓகே, வலை மேற்பரப்பின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு 2πRH அப்படின்னு வரப்போகுது. அப்ப 2 தர π சமன் 22/7. 6ஐ நமக்கு தெரியும் 7, அதே மாதிரி உயரமும் தெரியும் 15. h உயரம், 6 சரியா? அப்ப இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் சுருக்கலாம். 2 தர 22 தர எத்தனை வந்துச்சு? 15. இந்த 3ஐயும் சுருக்குனீங்கன்னா எத்தனை விட வந்துச்சு? 660 வருது. 660 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வருதான். சரியா? பெருகி பாருங்க. 660 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். 660 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். இதுல நீங்க இங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? வலை பரப்பின் பரப்பளவுக்குரிய சமன்பாடை போட்டு சரியான பிரதியிடன்னு கொடுத்தீங்கன்னா சரி, சிம்பிளா அவ்வளவுதான். லேசா விட எடுத்துடலாம். இதுல என்ன கஷ்டம் இருக்குது? இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
வளைய மேற்பரப்பின் பரப்பளவுடைய சமன்பாடு போறது சரியான முறையில பிரதிட்டீங்கன்னா ஓகே, திரும்ப விட வந்துடும். 660 சென்டிமீட்டர் வர்க்கம். நல்லா தெளிவா விளையங்களோட வர்க்கமா பரப்பளவு தானே. இப்ப நீ கட்டாயம் என்ன செய்யணும், வர்க்கம்ன்றத போடணும் இங்க. சோ ஈஸி. சரியா? அடுத்து 19வது கேள்வியை பாருங்க. 19வது கேள்வியை பாருங்க. தரப்பட்ட இரண்டு முக்கோணிகளும் பக்க கோண பக்க எனும் சந்தர்ப்பத்தில் ஒருங்கு செய்யும் எனின் சமனாக வேண்டிய மேலதிக உறுப்பு கட்டிக்கிறாங்க. இங்க வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. என்னன்னு சொன்னால் டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று வந்தது. இங்க ஏ பி, இங்க சி, அதே மாதிரி இங்க பி ஆர் ஆர் இருக்குது. சரியா? ஒரு இடத்துல வெட்டிட்டு இதை வந்து பி கியூ ஆர் அப்படின்னு போட்டுக்கொள்ளணும். சரி, ஓகே, பி கியூ ஆர். இப்ப பாருங்க, பக்க கோண பக்கம் எனும் சந்தர்ப்பத்தில் ஒருங்கு செய்யலாம். இப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பக்க கோணம் பக்க எனும் விதிக்கேற்ப சந்தர்ப்பத்துல ஒருங்கு செய்து அப்படின்னு சொன்னால் இந்த கோணம் தான். கோணம் வந்து இரண்டு பக்கங்களுக்கு இடையில தான் இருக்கணும். இரண்டு பக்கங்களுக்கு இடையில தான் இருக்கணும். சரியா? அப்ப இது பக்கம், இது கோணம், திரும்ப இன்னொரு பக்கம்னா இங்கே தானே வரணும். வேற இங்கல பக்கம் வரையலுமா? நிச்சயமா இங்கல பக்கம் வரையலாது. என்று சொன்னால் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. பக்க கோணம் பக்க விதி அப்படின்னு சொன்னால் இந்த கோணம் தானே, அது வந்து இரண்டு பக்கங்களுக்கு இடையில தான் இருக்கணும் கட்டாயம். சரியா? பக்க கோணம் பக்க விதினா இரண்டு பக்கங்களுக்கு இடையில தான் இருக்கணும். அப்ப இந்த பக்கம் இந்த கோணம் அப்ப இந்த பக்கமா தானே இருக்கணும். அப்ப இந்த பக்கமா தானே இருக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பக்கம் கோணம் அப்ப அடுத்தது இந்த பக்கமா தானே இருக்கணும். அப்ப எனக்கு சமனாக வேண்டிய மேலதிக உறுப்பினர் பிசி எதுக்கு சமனா இருக்கணும்? இந்த பக்கம் எதுக்கு சமனா இருக்கணும்? இதுக்கு சமனாக இருக்கணும். பிசி சமனா இருக்கணும். பி ஆருக்கு சமனாக இருக்கணும். பிசிஏக்கு சமனாக இருக்கணும். பி ஆருக்கு சமனாக இருக்கணும். ஒருங்கு செய்யும் எனின் அவங்க வந்து ஒருங்கு செய்யும் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மேலதிகமாக இருக்க வேண்டிய உறுப்பை கேட்கிறாங்க. அப்ப இரண்டு பக்கங்களுக்கு இடையில தான் கோணம் இருக்கணும். அப்ப நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். பக்க கோண பக்கம். ஆகவே இந்த பக்கம் இந்த கோணம் இந்த பக்கம் பிசி சமனா இருக்கும். இந்த பக்கம் கோணம் இங்கால பக்கத்தை சமனா இருக்கும். பிசி சமனா இருக்க போது பி ஆர் அதுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும்? சமனாக இருக்க போகுது. சரியா? அடுத்தது 20வது கேள்வியை பாருங்க. 20வது கேள்வியை பாருங்க. பின்னத்துல கூட்டலோ அல்லது கழித்தலோ வந்து நீங்க என்ன செய்வீங்க? பகுதி வந்து சமனா இருக்குதான்னு பாப்பீங்க. இங்க பகுதி வந்து 2a, இங்க வந்து a. சரியா? பகுதி வந்து 2a, அதே மாதிரி இங்க a. இப்ப நான் என்ன செய்யலாம்? இந்த a வந்து 2a மாத்தலாம். a வந்து 2a மாத்த முடியும். அப்ப 1/2a சக x சக 5 இப்படி இது வந்து எக்ஸா 5 சொன்னா நீங்க என்ன செய்யணும்? உடனே பிரேக்கெட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளுக்காக வேண்டி. எழுத்துக்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய ஸ்கிரீனை வந்து டச் பண்ணி ஜூம் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சம் பெருசாக விளங்கும். சரியா? கீழே வந்து ஏ இருக்குது. இப்ப நான் ஏ வந்து 2ஆல பெருக்கணும்னால் பகுதி வந்து சமப்படும். அப்ப நான் 2ஆல பெருக்கணும்னா கட்டாயம் என்ன செய்யணும்? மேலையும் 2ஆல பெருக்கணும். பெருக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி வரப்போகுது? 1/2a சக 2a இன் மேல் ஏஎம் 2 பெருக்கப்பட்டா 2a மேல பெருக்குகின்ற சந்தர்ப்பத்துல நான் இந்த வந்து இப்படி போடலாமா இல்லையா? 2 பிரேக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக 5 அப்படின்னு போட போறேன். எக்ஸ் சக 5 அப்படின்னு போட போறேன். நீங்க பாருங்க, திரும்ப 1/2a சக 2a இன் மேல். இப்ப நான் என்ன செய்ய இந்த 2 இந்த பிரேக்கெட்டுக்கு உள்ள கொண்டு போக போறேன். 2 பிரேக்கெட்டுக்கு உள்ள கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்துல அந்த 2 வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே சமனான ஒரு எல்லாருக்குமே சொந்தக்காரா. சரியா? எல்லாருக்குமே ஒரு தாள் தான் வந்து இந்த 2. இந்த 2 வந்து நான் இந்த பிரேக்கெட்டுக்கு உள்ள கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்துல 2 நான் எக்ஸோட பெருக்கணும்டா 2x, அதே மாதிரி 2 5ஓட பெருக்கணும்டா 2 10. இப்படித்தான் உள்ளுக்குள்ள பெருக்கிறேன். சரியா? இது வந்து 2 வந்து 2க்குமே சொந்தம். அப்ப 2ஓட எக்ஸ பெருக்குனா 2x, அதே மாதிரி 2ஓட 5 பெருக்குனா 2 10 வரப்போகுது. இப்ப பாருங்க, பின்னத்துல கூட்டல் பகுதி வந்து சமனாகத்தான் இருக்குது. 2a மேல இருக்குது. அப்படியே கூட்டினீங்கன்னா சரி 2x 10 1 மெத்தன 11 அப்படின்னு வரப்போகுது. இந்த 1 இந்த 10 10 1 11. அப்ப 2a இன் மேல் 2x சக 11 அப்படின்னு வரப்போகுது. இந்த விட உங்களுக்கு வந்ததா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். 2a இன் மேல் 2x 11 அப்படின்னு வந்ததா? ரெடி செய்ய இல்லையா? தரும்
ஓகே, அப்ப விட வந்திக்குது. சரியா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, அடுத்த 21வது கேள்வியை பாருங்க. 21வது கேள்வி. 21வது கேள்வியை பாருங்க. 3 சரி, ஓகே. 2x கீழ் 3 sin 3 சமன் 5. சரியா? இப்ப நீங்க பாருங்க, தெளிவா விளங்கிக்கொள்ளுங்க. 2x கீழ் 3ஓட 3 என்ன செய்யப்படுது? கழிப்படுது. 3 என்ன செய்யப்படுது? கழிப்படுது. சமனுக்கு அங்கால போகல கூட்டுப்பட போகுது. சமனுக்கு அங்கால போகல கழிப்பட்டுச்சுன்னு சொன்னால் சமனுக்கு அங்கால போகல கூட்டுப்படும். கூட்டுப்பட்டால் சமனுக்கு அங்கால போகல கழிப்படும். பிரிப்பட்டால் சமனுக்கு அங்கால போகல பெருக்கப்படும். பெருக்கப்பட்டால் சமனுக்கு அங்கால போகல பிரிப்பட போகுது. எதிர்மாற்றமாக நடக்கும். அப்ப கழிப்படையை சமனுக்கு அங்கால போகல கூட்டுப்படும். அப்ப 2x கீழ் 3 5 3 எத்தனை 8. இப்ப 2x-ஓட 3 வந்து பிரிப்படுது சமனுக்கு அங்கால போகல பெருக்கப்பட போகுது. அப்ப 2x சமனா இருக்கும். 8ஓட 3 பெருக்கிறது சமனாகும். 8 3 24. ஓகேயா? 3 வந்து பிரிப்படுது சமனுக்கு அங்கால போகல பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா 8 3 24. அப்ப x சமன் x-ஓட இப்ப 2 பெருக்கப்படுது சமனுக்கு அங்கால போகல பிரிப்படும். 24 2ஆல பிரிச்சீங்கன்னா x சமன் 12 அப்படின்னு வரப்போகுது. ஈஸியா இல்லையா? x சமன் 12 அப்படின்னு வரப்போகுது. உங்களுக்கு x சமன் 12 என்ற விட வந்துச்சா? கொஞ்சம் பேர் தான் திரும்ப திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரியா, நான் செஞ்சுக்கேன், நான் ஆன்சரை சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேர் வந்து என்ன நடக்குதுன்னே விளங்காம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த 22வது கேள்வியை பாருங்க. 22வது கேள்வியை பாருங்க. உருளையின் கனவளவு தான் கேள்வி. சரியா? உருளையின் கனவளவுக்குரிய சமன்பாடு தெரிஞ்சால் ஓகே, நான் வந்து சரியான முறையில பிரதிட்டேன்னா எனக்கு விட வந்துடும். அதே மாதிரி இங்க நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இங்க வந்து விட்டம் தான் 14 சென்டிமீட்டர் தந்திக்கலாம். ஆனா எனக்கு தேவை வந்து 6. விட்டம் வந்து 14 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விட்டம் வந்து 14 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்றால் 6 வந்து எனக்கு வரப்போகுது 7 சென்டிமீட்டரா வருமா இல்லையா? 6 வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. விட்டத்துல அரைவாசி தான் 6 இருக்கும். அப்ப 7 சென்டிமீட்டர் தெரியும். இப்ப நீங்க உருளையின கனவளவுக்குரிய சமன்பாடு கனவள v அப்படின்னு எடுத்து சொன்னால் கனவளவுக்குரிய சமன்பாடு பை ஆர் வர்க்கம் h இல்லையா? பை ஆர் வர்க்கம் h ஆக இருக்க போதோ. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் வந்து நீங்க எல்லா சமன்பாடுகளையும் எழுதி நீங்க படிக்கிற மேசைக்கு முன்னால எழுதி ஒட்டி கொள்ளுங்க. பை சமன் 22 7 7 தர 6 நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். 7 தர 7 h உயரம் நமக்கு தெரியும் 10 அப்படின்னு தெரியும். இப்ப கனவுளவு தானே கேள்வி. 7 நான் சுருக்கேலும் 22 7 10 நான் சுருக்கினால் 1540 அப்படின்னு வரப்போகுது. 1540 சென்டிமீட்டர் கணம். இந்த கணத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? மிஸ் ஆகக்கூடாது. கனவளவுன்னா கணத்தை போட்டுறணும், மறந்துடாம. அப்ப என்னைக்கு வரப்போகுது? 1500 சென்டிமீட்டர் கணம் 1540 சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு வரப்போகுது. சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு வரும். சரியா? விளையாட்டவங்களும் இதை விட வந்ததா? சரியான முறையில முதலாவது சமன்பாடு எழுதுங்க. அடுத்தது சரியான முறையில பிரதிட்டு நீங்க சுருக்குனீங்கன்னா சரி. அது பெருக்கல்ல தானே இருக்கு. பெருக்கல் வந்து சின்ன பிள்ளைகள் செய்யற வேலை தானே. சரியான முறையில் நீங்க பெருக்கி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. நீங்க வரப்போது 1540 சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு வரும். சரியா? அடுத்து 23வது கேள்வி. முக்கோண ஆரியத்தின் கனவளவு. இங்கே கனவளவு சம்பந்தமான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. இப்ப எனக்கு அரியத்திட கனவளவு காணக்கூடிய சமன்பாடு தெரிஞ்சால் அது நான் சமன்பாடு எழுதுவேன், சரியான முறையில பிரதியிடுவேன், சுருக்கினா இறுதி விடையை எடுப்பேன். அவ்வளவுதான். இப்ப அரியத்திட கனவளவுக்குரிய சமன்பாடு முக்கோணையின் பரப்பளவு தர உயரம். முக்கோணின் பரப்பளவு தர உயரம். இப்ப முக்கோணியின் பரப்பளவு நம்ம எப்படி காணுவோம்? நான் இந்த சைட்ல எழுதி காட்டுறேன் பாருங்க. முக்கோணின் பரப்பளவு எப்படி காணும்னு சொன்னால் அரைத்தர அடித்தர அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம் அப்படின்னு காட்டுவோமா? செங்குத்து உயரம் அப்படின்னு காணுவோம். அரைத்தர
அடி என்னது சரி பாருங்க, அடி வந்து 6. செங்குத்து உயரம் எத்தனை? 8 சென்டிமீட்டர். அப்ப 8. அப்ப இது 2, இதுல 6ல 3 முறை. அப்ப முக்கோண பரப்பு வரப்போது 24 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வருமா இல்லையா? அப்ப இந்த 24 சென்டிமீட்டர் வர்க்கத்தோட நான் என்ன செய்யணும்டா, இந்த உயரத்தை பெருக்கணும். இந்த உயரத்தை பெருக்கணும். அப்ப முக்கோணின பரப்பளவு தர உயரம், முக்கோணின பரப்பளவு தர உயரம், முக்கோணின பரப்பளவு தர உயரத்தை நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்டா, அரியத்திர கனவளவு வரும். அப்ப நான் 24ஐயும் 12ஐயும் பெருக்கணும். இப்ப 24ஐயும் நான் இப்ப 12ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 24ஐயும் நான் இப்ப 12ஐயும் பெருக்கிறதால் எனக்கு என்ன வரும்டா, 4 2 8, 2 4 1 4 4 1 2 288 அப்படின்னு வரப்போகுது. 288 என்னது சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு வருமா இல்லையா? 288 சென்டிமீட்டர் கணம். நிறைய பேர் வந்து சென்டிமீட்டர் தான் சொல்றீங்க. சென்டிமீட்டர் இல்ல, சென்டிமீட்டர் கணம். அலகு முக்கியம், அலகு முக்கியம், அலகு முக்கியமாக இருக்கணும். சரியா? 288 சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு வரப்போகுது. அடுத்தது பாருங்க 24வது கேள்வி. 24வது கேள்வி 4x ஆக 5y சமன் 25. அதே மாதிரி 2x ஆக y சமன் 11. ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்காதே x ஆக y தெளிவா சொல்லிக்காங்க. சமன்பாடுகளை தீர்க்க கூடாது. சரி, சமன்பாடுகளை தீர்க்கவே கூடாது. x ஆக y பெருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க, சமன்பாடுகள் தீர்க்கப்படாது. அப்ப என்ன செய்ய, நம்ம இது வந்து நான் முதலாவது சமன்பாடு எடுக்கிறேன். இதை நான் வந்து 2வது சமன்பாடு எடுக்கிறேன். சரியா? நான் முதலாவது சமன்பாடு எடுக்கேன். இதை வந்து நான் 2வது சமன்பாடு எடுக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, முதலாவது சமன்பாட்டுல இருந்து 2வது சமன்பாட்டை கழிக்க போறேன். முதல்ல நான் சிம்பிளா செய்யறேன். சமன்பாட்டை தீர்த்து எக்ஸுக்கு வைக்கலாம், நீங்க விட காணலாம். சரியா? அவங்க வந்து சொல்லிட்டான், நீ வந்து சின்ன ட்ரிக்ஸை தான் பயன்படுத்தணும். 1 2 சமன்பாடையும் கூட்டி பாக்குறது அல்லது கழிச்சு பாக்குறது, நமக்கு எக்ஸ் ஆக y வந்து வருதா அப்படின்னு சொல்லி. இப்ப நான் முதலாவதுல இருந்து 2வது சமன்பாட்டை நான் கழிச்சேன் அப்படின்னு சொன்னால் 4xல இருந்து 2x போனதுன்னு 2x. அதே மாதிரி 5yல இருந்து y போனதுன்னு 4y. சரியா? சரியா நான் செய்யறது சரியா? நாலு எக்ஸ்ல இருந்து 2x போனா 2x, 5yல இருந்து y போனா 4y. 4y சமன் 25ல இருந்து இல்லாட்டி மாறி வருமா? எஸ், 2ஐயும் கூட்டணும் என்ன? ஓகே ஓகே ஓகே, இங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். சரியா? கூட்டி பார்க்கணும் அல்லது கழிச்சு பார்க்கணும். சரியா? அப்படின்னா இந்த இதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் 2 சமன்பாட்டையும் கூட்ட போறேன். 1 சக 2. சரியா? 2 சமன்பாட்டை நான் கூட்டினேன் அப்படின்னு சொன்னால் 4x 2x எத்தனை? 6x. 6x சக 5y எத்தனை? 6y. 6y. அப்ப நான் 2ஐயும் கூட்டினேன்டா, 4x 2x 6x, 5y எத்தனை? 6y. சமனுக்கு இஞ்ச அழைக்கிறதையும் கூட்டுங்க. 25 11 எத்தனை? 36 அப்படின்னு வரப்போகுது. 36 வரப்போகுது. இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 6x 6y ரெண்டுல இருந்து எதை பொதுவா எடுக்கலாம்? 6 பொதுவா எடுக்கலாமா இல்லையா? 6 பொதுவா எடுத்தா பிரேக்கெட்டுக்குள்ள நினைக்கிறீங்க போது x சக y சமன் 36. இந்த பிரேக்கெட்டோட 6 வந்து பெருக்கப்படுது, சமனுக்கு இங்கால வரக்குள்ள பிரிப்படும். ஆகவே x சக y சமனாக இருக்க போது 36. நீங்க 6ஆல பிரிக்கணும். பிரிச்சீங்கன்னா x சக y வர x சக y சமன் 6 அப்படின்னு வரப்போகுது. x சக y சமன் 6 வருமா இல்லையா? கண்டது வளைந்து அந்த மெத்தட். எஸ், 2ஐயும் கூட்டணும். சரியா? சம்டைம் சில கேள்விக்கு வந்து கழிச்சு செய்யக்கல சரியா வரும், சில கேள்விக்கு கூட்டி செய்யக்கல சரியா வரும். சமன்பாடுகளே தீர்க்காம செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கல. சரியா? சில ட்ரிக்ஸ் மாதிரி தான் இந்த கேள்வி. விளங்கிட்டோ? அப்ப எக்ஸ் 6x 6y சமன் 36 வரப்போகுது. அப்ப நீங்க 2லயும் வந்து எதை பொதுவா எடுப்பீங்க? 6 பொதுவா எடுப்பீங்க. அப்ப 6 பிராக்கெட்ல x சக y சமன் 36. பிராக்கெட்டோட 6 வந்து பெருக்கப்படுது, சமனுக்கான போகல பிரிப்படும். x சக y சமன் 36 கீழ் 6 அப்படின்னு வரப்போகுது. அப்ப x சக y சமன் 6. 36 6ஆல பிரிச்சால எத்தனை? 6 வரப்போகுது. சரியா? a சக b சமன் 6 இல்ல, x சக y சமன் தான் 6. சரியா? அடுத்தது
25வது கேள்வி பாருங்க. 25வது கேள்வியை பாருங்க. 75,000 வருட மதிப்பீட்டு பெருமானம் கொண்ட காணி ஒன்றுக்கு 75,000 வருட மதிப்பீட்டு பெருமானம் கொண்ட காணி ஒன்றுக்கு 8% வருட வரி அறவிடப்படும் எனில் 8% வருட வரி வந்து அறவிடப்படும் எனில் காலாண்டிற்கான வரியை கட்டிக்கிறாங்க. இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வந்து நம்ம ஒரு வருஷத்துக்குரிய வரியை காணும். 8% என்ன அர்த்தம்? 8% என்ன அர்த்தம்? 100க்கு 100 100க்கு 8 இதான அர்த்தம். 8%. அப்ப 100 மேல 8 அந்த வருட மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவு? 75,000. அப்ப 100 ரூபாய்க்கு 8 ரூபா வரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து காணிட பெருமானம் வந்து 75,000. 75,000. அப்ப 100 ரூபாய்க்கு 8 ரூபாயாக இருந்துச்சுன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு 8 ரூபாயாக இருந்துச்சுன்னா 75,000 ரூபாய்க்கு எவ்வளவு? இந்த 2 சைவர் பிடிச்சிடும். இப்ப நான் 750 8ஆல பெருக்கிறேன்னு சொன்னால் 0 8 5 40 4 மிச்சம் 7 5 சாரி 8 5 40 4 மிச்சம் 8 56 4 60. அப்ப ஒரு வருடத்துக்குரிய வரி அந்த காணியிட ஒரு வருடத்துக்குரிய வரி 6,000. அந்த காணியிட ஒரு வருடத்துக்குரிய வரி 6,000. ஆனா என்னைய கேட்டது வந்து கால் ஆண்டுக்குரிய வரி. அப்ப ஒரு வருஷத்துக்கு 6,000 கால் ஆண்டுக்கு என்ன செய்வீங்க? 4ஆல பிரிக்க போறீங்க. 4ஆல பிரிக்க போறீங்க. காலாண்டு கேட்டு அரை ஆண்டு கேட்டு இருந்தா அரையால பிரிப்பீங்க. சரியா? இங்க காலாண்டு கேட்டதால 4ஆல பிரிப்பீங்க. 4ஆல பிரிச்சீங்கன்னா இதுல ஒரு முறை, இதுல 1 ஒரு 4 20ல 5 முறை 1,500 ரூபாய் வரப்போகுது. அப்ப அந்த காணிக்கு செலுத்த வேண்டிய கால் ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வரி 1,500 ரூபாய். 1,500 ரூபாய்ன்னு வரப்போகுது. ஒரு வருடத்துக்கு தான் 6,000. இங்க கேட்டது வந்து கால் ஆண்டுக்கு. ஆகவே 6,000 நீங்க 4ஆல பிரிக்கணும். அப்ப இன்னைக்கு வரப்போகுது 1,500 அப்படின்னு வரப்போகுது. விளங்கிட்டா? இப்ப 25 கேள்வியை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம். இப்ப 25 கேள்வியும் முடிஞ்சது. இப்ப கீழே இருக்கிற பின்ன கேள்வியையும் நான் பார்த்துட்டு முடிப்போம். சரியா? டைம் போகுதானே பின்ன கேள்வியை பார்த்துட்டு முடிப்போம். இன்னொரு நிகழ்த்த கேள்வியும் இருக்குது முதல்ல. அதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க பின்ன கேள்வியை பாருங்க. கவி தனது மாதாந்த சம்பளம். இப்ப இந்த 25 கேள்வி வழங்கிட்டா அது கொஞ்சம் சொல்லுங்க. 25 கேள்வியும் வழங்கப்படுத்தினது வழங்கிட்டா இல்லாட்டி எதுவும் டவுட் இருக்குதா? நிறைய பேருக்கு வந்து விளங்கிட்டுன்னு சொல்றீங்க. சரியா? ஆனா வந்து 1-2 பேர் வந்து 1-2 கேள்வி வந்து விளங்கலன்னு சொல்றீங்க. இந்த கேள்வியை வந்து நான் வந்து திரும்ப நான் வந்து அப்படியான டவுட்னு சொல்றீங்க. நாங்க வந்து எப்படியும் லேட் ஆகி தான் ஜாயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி நீங்க லேட் ஆகி ஜாயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் டவுட் ஆயிருந்தா நீங்க என்ன வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் வந்து விளம்பரப்படுத்துறேன். இதை நான் வந்து அப்படி நினைச்சு நான் யூடியூப்ல போடுவேன். அங்கேயே நீங்க பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? திரும்ப நான் ஒரு விஷயத்த திரும்ப காய்ச்சன்னு சொன்னா விலங்கு நாட்களுக்கும் போராக இருக்க போகுது. இல்லாட்டி இன்னைக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு கேளுங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க பின்ன கேள்வியை பாருங்க. பின்ன கேள்வியை பார்த்துட்டு முடிப்போம். கவி தனது மாதாந்த சம்பளத்தில் 2 பங்கினை உணவிற்கும். அப்ப நான் உங்கள்ட்ட ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் வந்து பின்ன கல்வி செய்யக்குள்ள வந்து என்ன செய்யணும்னா நமக்கு ஏத்த மாதிரி சைட்ல நோட்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அப்ப ரவி வந்து உணவுக்கு என்ன செய்யறாரு? உணவுக்கு 5/2 அதை வந்து செலவு செய்யறாரு. மாதாந்த சம்பளத்துல மாதாந்த சம்பள காசை வந்து சரியா 5 பங்குகளாக பிரிச்சுட்டு பின்னால 2 பங்குகளை வந்து உணவுக்காக செலவு செய்யறாரு. ஓகே, திரும்ப பாருங்க
உணவிற்கும் 1/5 பங்கை வீட்டு வாடகைக்கும். அதே மாதிரி என்ன செய்யறாரு, உணவுக்கு 2 பங்கு போக வீட்டு வாடகைக்கு வந்து 1 பங்கை போடுறாரு, வாடகைக்கும் செலவு செய்தார் சொல்லிட்டாரு. இப்பதான் எஞ்சிய அல்லது மிகுதி அப்படின்னு சொல்லக்கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எஞ்சியது மிகுதி அப்படின்னு சொல்லக்கூட வந்து கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த இடத்துல நீ பிளவுறதுக்கு சான்ஸ்கள் வந்து ரொம்பவே கூடவாக இருக்குது. இப்ப உணவுக்கு 5/2, வீட்டுக்கு 5/1 சொன்னா 2க்கும் சேர்த்து எவ்வளவு போகும்? 5/3 பங்கு முடிஞ்சுது. 5/3 பங்கு உணவிற்கும் வீட்டு வாடகைக்கும் முடிஞ்சுது. 5/3 பங்கு. இப்ப நமக்கு மீதியாக எவ்வளவு இருக்குது? 5/2 பங்கு இருக்குதா இல்லையா? 5/3 பங்கு 2 விஷயத்துக்கு போனதுக்கு பின்னால இப்ப 5/, மீதி வந்து நமக்கு 5/2 இருக்கு. 5/2, 5/1 உணவிற்கும் வீட்டு வாடகைக்கும் போனதுக்கு பின்னால, அப்ப வீட்டு வாடகைக்கும் உணவுக்கும் போனது 5/3 பங்கு. 2 போனதுக்கு பின்னால மிகுதியாக எஞ்சிருக்கிறது 5/2 பங்கு. இந்த 5/2 பங்குல தான் 4/1 பங்கை பிள்ளைகளின் கல்விக்காக செலவு செய்யறாரு. அப்ப நான் கீழே எழுத போறேன், பிள்ளைகளின் கல்விக்கு எவ்வளவு மிகுதி எஞ்சியதில் அப்ப 5/2 தர 4/1. சரியா? எஞ்சியது 5/2, அதுலதான் 4/1 பிள்ளைகளின் கல்விக்காக செலவு செய்யறாரு. இப்ப நம்ம சுருக்கேலமான்னு பாருங்க. இதுல நான் 1 முறை, இதுல நான் என்ன செய்யலாம்? 2 முறை. 1/10 அப்படின்னு. அப்ப இன்னைக்கு வரப்போகுது 10/1 பங்கு என்ன செய்யறாரு? பிள்ளைங்க கல்விக்காக செலவு செய்யறாரு. ஓகே, இவ்வளவுதான் நான் வந்து இந்த மேல இருக்கிற 2 வரிகளையும் வாசித்து எடுக்கக்கூடிய நோட்ஸ். வேற எதுவுமே எடுக்க முடியாது. சரிதானே? இப்ப நான் முதலாவது கேள்வி பாருங்க. இது இப்ப நீங்க நோட்ஸ் எப்படி எடுத்துட்டீங்கன்னு எப்படி தெளிவா எழுதி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னால கேள்வி செய்யறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. சரியா? கேள்வியை வாசிக்க நம்ம விட வந்து கண்முன்னுக்காலே வழங்கும். அதை நீங்க அப்படியே தூக்கி எழுதுனீங்கன்னா சரி, அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, இதான் பின்ன கேள்வி செய்யறதுக்குரிய சிம்பிளான மெத்தட். சரி, ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி பாருங்க. உணவிற்கும் வீட்டு வாடகைக்கும் செலவு செய்த பணத்தை முழு சம்பளத்துக்கு நம்ம தருது. உணவுக்கு 5/2, உணவுக்கு 5/2, அதே மாதிரி வீட்டு வாடகைக்கு 5/1, ரெண்டையுமே கூட்டிங்கன்னா என்ன வரப்போகுது? 5/3 அப்படின்னு வரப்போகுது. இதை எழுத சொல்றாங்க. இந்த கண்டு வச்சுக்க பாருங்க. ஆல்ரெடி அதை தூக்கி போட்டீங்கன்னா சரி, எப்படி வந்தன்னு சொல்லி காட்டினீங்கன்னா ஓகே, ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும் அந்த கேள்விக்குரியது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. கல்விக்கு செலவிடும் பணத்தை மாதாந்த சம்பளத்தை பின்னமாக தருக அப்படின்னு சொல்றாங்க. கல்விக்கு எவ்வளவு செலவழிக்காரு? 10/1. அப்ப நீங்க இங்க வந்து எடுத்த உடனே 10/1 போடக்கூடாது. என்ன செய்யணும்டா? 10 நீங்க 1 எப்படி கண்டுபிடிச்சீங்களோ அதை நீங்க இங்க எழுதி காட்டணும். சரியா? இப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க? 5/2 தர 5/2 தர 1/4, அதான எத்தனை நமக்கு? 10/1 அப்படின்னு வந்தது. சரியா? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க கொஞ்சம் செய்ய வழியை காட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். கட்டாயம் செய்ய வழியோட எழுதுங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. கல்விக்காக செலவு செய்த தொகை வந்து 4200 கவியின் மாதாந்த சம்பளத்தை கேட்கிறாங்க. அப்ப வந்து கல்விக்காக செலவு செய்த பின்னம் எவ்வளவு? 10/1. ஆகவே 10/1 பங்கு தான் எவ்வளவாம்? இந்த 4200. 4200. அப்ப 10/1 பங்கு தான் 4200 இருந்தால் மொத்த பங்கு தான் கீழே இருக்கிறது. அப்ப 1 பங்கு 4200டா, மொத்த பங்கு 10 பங்கு. அப்ப 10 பங்குக்கு எனக்கு எவ்வளவு வரும்? 1 பங்கு 4200டா, 10 பங்குண்டா 4200 செய்யணும், 10ஆல பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா அவரை மாதாந்த சம்பளம் வரப்போகுது 42,000 அப்படின்னு வரப்போகுது. 42,000 வரும். சரியா? 10/1 பங்கு 4200 அப்படின்னு சொன்னால் மொத்தம் வந்து 10 பங்கு. 10 பங்குக்கு 4200 10ஆல பெருக்குங்க, 42,000 அப்படின்னு வரும். சரியா? அதுதான் கவியின் மாதாந்த சம்பளம், 42,000. இப்ப பாருங்க, மேலுள்ள செலவுகளின் பின்னர் எஞ்சிய பணத்தை வேறு தேவைகளுக்கு செலவு செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது செலவு செய்த பின்னால கொஞ்சம் பணம் வந்து எஞ்சியது, அதை வந்து வேறு தேவைகளுக்காக வந்து செலவு செய்யறாராம். இப்ப பாருங்க, இங்க வந்து இந்த கேள்வியை வந்து சிம்பிளா செய்யலாம். எப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. பிள்ளைகளின் கல்விக்காக செலவிட்டது 10/1. 10/1 வந்து பிள்ளைகளின் கல்விக்காக செலவட்டிக்காரு. 5/3 வந்து உணவிற்கும் வாடகைக்கும் செலவட்டிக்காரு. இது
திரும்ப நான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். என்னன்னு சொன்னால், பின்னக்கல் விஷயத்துல வந்து பகுதியை சமனாக வச்சுக்கொள்றது பார்க்கணும். நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஏற்கனவே கல்வி செய்யக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன், கதைச்சி இருக்கிறேன். பின்னக்கல் விஷயங்கள் என்ன செய்யணும், பகுதியை வந்து சமனாக வச்சுக்கொள்றது பார்க்கணும். இங்க பாருங்க, பகுதி வந்து 10ல இருக்குது, இந்த பகுதி வந்து 5ல இருக்குது. இப்ப 10 5 மாத்திர லேசா, 5 10 மாத்திர லேசா, 5 2ஆல பெருக்கி விட்டா சிம்பிளா 10 வந்துடும் தானே. அப்ப நான் என்ன செய்யறேன், 5 நான் இங்க நான் 2ஆல பெருக்கிறேன், அதே மாதிரி மேலையும் 2ஆல பெருக்கிறேன். அப்ப 10ன் மேல் 6 அப்படின்னு வரப்போகுது. நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. 10ன் மேல் 6 என்னது, உணவிற்கும் வீட்டு தேவைக்கும் பயன்படுத்தப்பட்டது 10ன் மேல் 6. அதே மாதிரி 10ன் மேல் 1 என்னது, பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடப்பட்டது. அப்ப ரெண்டையும் கூட்டுங்க, 10ன் மேல் 7, 6 மணி 10ன் மேல் 7 வந்து என்னென்ன விஷயங்களுக்காக செலவிடப்பட்டது, உணவு, வீட்டு தேவை, அதே மாதிரி பிள்ளைகளின் கல்வி. மூன்றுக்கும் செலவிடப்பட்டது 10ன் மேல் 7. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு இருக்கு, மீதியா 10ன் மேல் 3 இருக்க போது பேலன்ஸாக. அப்ப இங்க பார்த்துக்கொள்ளுங்க, மேலுள்ள செலவுகளின் பின்னர் மேலுள்ள எல்லா செலவும் வந்து 10ன் மேல் 7, 10ன் மேல் 7 எனக்கு மிகுதியாக இருக்க போது. எஞ்சிய பணம் வந்து 10ன் மேல் 3. வேறு தேவைகளுக்காக செலவு செய்தார். வேறு தேவைகளுக்கு செலவு செய்த பணம் எவ்வளவு, 10ன் மேல் 3, 10ன் மேல் 3. இப்ப நீங்க பணம் தான், பணம் வந்து காசு தான் எவ்வளவுன்னு கேட்டது. இப்ப நமக்கு தெரியும் 10ன் மேல் 1 பங்கு வந்து 4200 சொன்னால், இங்க எனக்கு 3 பங்கு இருக்கு. அப்போ ஒரு பங்கு 4200டா, 3 பங்கு எவ்வளவு, 4200 தர 4200 நீங்க 3ஆல பெருக்க போறீங்க. 4200 3ஆல பெருக்குனீங்கன்னா 0 0 32 6 4 12, 1,00,000 இல்ல சாரி 12,600 அப்படின்னு வரும். 12,600 வரும். 12,600 கண்டது விளையிட்டா. இந்த பின்னக்கல்வி நான் வளப்படுத்தினது விளையிட்டான்னு சொல்லுங்க பாப்பா. நான் ஃபாஸ்டா போயிருந்தேன்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. பின்னக்கல்வி நான் வளப்படுத்தினது விளையிட்டா. கடைசி 4வது கேள்வியை விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க, சரியா? லாஸ்ட் கொஸ்டின் எப்படி வந்த, ஓகே, நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? இந்த கேள்வி பின்னக்கல்வி நம்ம சேர்க்கணும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். என்னென்றால், பின்னக்கல்வி சேர்க்கல வந்து பகுதியை எப்பயுமே சமனா வச்சுக்கொள்றது பார்க்கணும், சரியா? இப்ப பாருங்க, பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடப்பட்டது வந்து 10ன் மேல் 1, சரிதானே? 10ன் மேல் 1 தான் பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடப்பட்டது. அதே மாதிரி 5 மேல் 3 தானே, அதுதான் எதுக்கு, உணவுக்கும் வீட்டு தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது 5 மேல் 3. இப்ப 5 மேல் 3 பகுதி என்னது, கீழறி பகுதி என்னன்னா கீழறி பின்னத்துல கீழறிக்கால் தான் பகுதி. அப்ப 5 மேல் 3 பகுதி என்னது, 5. அதே மாதிரி பிள்ளைகளின் கல்விக்காக வேண்டி செலவிடப்பட்ட அதோட பகுதி என்னது, 10. அப்ப நான் 5 10 மாத்துறது ஈஸியா இல்லையா, 5 10 மாத்துற ஈஸியா இல்லையா? அப்ப நான் 2ஆல பெருக்கினா தான் நீ 10 மாறும். 5 நான் 2ஆல பெருக்கணும் 10 மாறும். அப்ப நான் கீழையும் நான் 2ஆல பெருக்கணும்டா, கட்டாயம் மேலையும் 2ஆல பெருக்கணும். அப்ப கீழே நான் பெருக்கணும்டா, 2 10, மேலால பெருக்கணும்டா, என்ன பாருங்க 32 6 அப்படின்னு வரப்போகுது. இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா 10ன் மேல் 6 பங்கு தான் உணவுக்கும் வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. பிள்ளைகளின் கல்விக்காக பயன்படுத்தப்பட்டது எத்தனை, 10ன் மேல் 1. இந்த 10ன் மேல் 1. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சுது, இதுல 6 பங்கு, இதுல 1 பங்கு, 6 மொத்தம் 7 பங்கு வந்து எல்லா தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சு. இப்ப மிகுதியா இருக்கிறது எத்தனை, 10 பிரிச்சு 7 பங்கு போனுச்சுன்னா பேலன்ஸா இருக்கிறது 3 பங்கா இல்லையா? அப்ப 10ன் மேல் 3 பங்கு தான் எதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்குது, இந்த இந்த சொல்லியா பாருங்க, எஞ்சிய பணத்தை வேறு தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்குது சொல்றாங்க. அப்ப 10ன் மேல் 3 பங்கு தான் வேறு தேவைகளுக்காக செலவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப நம்ம இதுக்கு மேலுள்ள கேள்வியில பாருங்க, 10ன் மேல் 1 பங்கு 4200டா, எனக்கு இங்க வருது 3 பங்கு, 10ன் மேல் 3 பங்கு. இப்ப 1 பங்கு 4200 சொன்னா 3 பங்கு எவ்வளவு, சிம்பிள். எப்படி, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், ஒரு மாம்பழம் 10 ரூபான்னா 3 மாம்பழம் எவ்வளவு, 30 ரூபாய் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பங்கு வந்து 4200னா 3 பங்கு எவ்வளவு, 4200. 3ஆல பெருக்கீங்களா இல்லையா? அப்ப 4200 3ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 12,600 அப்படின்னு வரப்போகுது. இப்ப விளையிட்டா 4வது கேள்வி செஞ்சது. அப்ப லாஸ்ட் கொஸ்டின்ல 10 அப்படின்னு கேக்குறீங்க, விலங்கையில எப்படி?
இப்ப விளையாண்டா அது மாதிரி 0 10 0 10க்கு விளையாண்டா 10 எங்கன்னு கேக்குறீங்களே, என்ன இந்த 10 கேக்குறீங்க? நான் வந்து உங்களோட நீங்க வந்து ஆடியோ ஆன் பண்ணி கேளுங்க சரியா? கொஞ்சம் நில்லுங்க வரேன். ஆடியோ ஆன் பண்ணி கேளுங்க, உங்களோட இப்ப டவுட்டை கேளுங்க. சரி கேளுங்க. இதுல இருந்து கேள்வியில உங்களுக்கு எது விளங்க இல்ல? தாராளமா கேளுங்க டவுட். இதோட முடிப்போம் கிளாஸ் சரியா? லாஸ்ட் கொஸ்டின்ல 10 எங்க போனது கேக்குறீங்க, அது என்ன டவுட்? எப்படி 10 வரும்? கீழே இருக்கிற 10 எங்க போனது கேக்குறீங்களா? லாஸ்ட் கொஸ்டினுக்கு 10 எங்க போனீங்கன்னா இங்க பாருங்க, 10 மேல் 3 பங்கு தான் 10 மேல் 3 பங்கு தான் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது சரியா? 10 பிரிச்சு 3 பங்கு தான் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த 3 பங்கை தான் நம்ம இப்ப கவனிக்கணும். சரி, கீழே இருக்கிறத கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 பங்கை தான் கவனிக்கணும். மேல வந்து ஒரு பங்கு இருக்கு பாருங்க, கல்விக்காக அவனி செலவு செய்தது எவ்வளவு? 10 மேல் 1 சரியா? அப்ப ஒரு பங்கு தான் 4200. ஒரு பங்கு தான் 4200. ஆனா எனக்கு 4வது கேள்வியில வந்திருக்கிறது 3 பங்கு. அப்ப எனக்கு மேல வந்து ஒரு பங்கு 4200 சொன்னால், ஒரு பங்கு 4200 சொன்னால், எனக்கு 4வது கேள்வியில வந்திருக்கிறது 3 பங்கு. அப்ப ஒரு பங்கு 4200 என்றால் 3 பங்கு எவ்வளவு? 4200 3ஆல பெருக்குவீங்க, அவ்வளவுதான் சரியா? வேற ஒரு விஷயமும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 4200 நீங்க 3ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது 12600 அப்படின்னு வரப்போகுது. இப்ப விளங்கிட்டா? இது இன்னும் விளங்கலன்னு சொன்னா நீ என்ன செய்யுன்னா, இன்னைக்கு உங்களை மைக் ஆன் பண்ணி